அல்லாஹ்வுடைய கட்டளையை பூர்த்தி செய்யறமா இல்லை. சூழ்நிலைகள் அல்லாஹ்வுடைய கட்டளையை பூர்த்தி செய்பவர்கள் தான் முழு தீன் பிரகாரம் வாழக்கூடியவர்கள். சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய கட்டளையை வீணாக்குபவர்கள் எவ்வளவு கால அமல் செஞ்சாலும் சரி, அவர்களுடைய அமல்கள்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது, முன்னாடி போக முடியாது. எல்லாருக்கும் சோதனை இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன மனிதராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சோதனை இருக்கு. முதல்ல யாரு சோதிக்கப்பட்டா? அல்லாஹு தஆலா மலக்குகளையே சோதிச்சான். அல்லாஹு தஆலா மலக்குகளையே அல்லாஹ் சோதிச்சான். மலக்குகள் இல்முல எல்லாரையும் விட முன்னாடி இருக்கக்கூடியவங்க. மலக்குகள் வேலையில பழையவங்களாக இருப்பதுல கதாமத்துல ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடியவங்க. மலக்குகள் எல்லா விதமான தடைகள்ல, எல்லா விதமான நிலைகள்ல அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் சோதனை வச்சான். அந்த மலக்குகளையே அல்லாஹ் சோதிச்சான். அந்த மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினாங்க. ஷைத்தான் இருக்கானே அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றல. ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றல. ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் போனதற்கு என்ன காரணம்? இல்மு இருந்துச்சு, ரொம்ப பழையவனா இருந்தான், ரொம்ப ஆக பழையவன். அப்படி இருந்தும் கூட ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியல? அதுஜி அவங்க சொல்லுவாங்க, வானத்துல அல்லாஹ்வுக்கு முதல்ல மாறு செஞ்சது பொறாமையின் காரணமாக. பூமியில முதல்ல அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சது அதுவும் பொறாமையின் காரணமாக. வானத்துல ஷைத்தான் மாறு செஞ்சான், பூமியில ஹாபில் காபில் இவர்களுக்கு மத்தியில சண்டை ஏற்பட்டது, இவங்க மாறு செஞ்சாங்க. முதல்ல அல்லாஹ்வுக்கு வானத்திலேயே மாறு செஞ்சது, அதுக்கான காரணம் என்ன? பொறாமை. பழையவங்க ஒரே ஒரு விஷயத்தை விளங்கிட்டா போதும், எல்லா சோதனைகளையும் லேசா கடந்துடலாம். என்ன சோதனை? எப்பொழுதுமே நம்மளை விட புதியவங்களும் முற்படுத்தப்படும். நம்மளை விட இள வயசுல இருக்கக்கூடியவங்களும் முற்படுத்தப்படும். நம்மளை விட அனுபவம் குறைவானவங்களும் முற்படுத்தப்படும். இது எதுக்காக வேண்டி? நம்முடைய சோதனைக்காக வேண்டி. அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கதாலிக ஃபதன்னா பஅதஹும் பிபஅத். இப்படித்தான் சில பேர்களை கொண்டு சில பேர்களை நாம் சோதிக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க? எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க. ஷைத்தானுக்கு சோதனை. என்ன சோதனை? இந்த மலக்குமார்களுக்கு சோதனை. என்ன சோதனை? உங்களை விட புதிய ஆள் ஆதம், அவருக்கு சஜ்தா செய்யணும். நாம என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய கட்டளையில எது பெருசுன்னு பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளையில எது பெருசுன்னு பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை இன்னைக்கு மக்கள் அதுக்கு தராதரங்களை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இது பெரிய கட்டளை, இதுக்குன்னா நாங்க கட்டுப்படுவோம். இது எனக்கு சின்னது, இதுக்கு போய் நாங்க எப்படி கட்டுப்படுறது? ஷைத்தானுக்கு சோதனை. அவனை விட சின்னவங்களை முற்படுத்தப்பட்டுச்சு. இப்ப அவன் எப்படி நடந்துக்கிறான்? அங்கு நம்மளோட முற்படுத்தப்பட்டது யாருன்னு பாக்குறானா, இல்ல நான் யாருடைய கட்டளைக்கு கட்டுப்படணும்னு பாக்குறான். கட்டளை யாருடைய புறத்திலிருந்து வந்திருக்கு? கட்டளை இட்டது யார்? என்ன சூழ்நிலைன்னு பார்க்கிறது இல்ல. அந்த கட்டளை யாருடைய புறத்திலிருந்து வந்திருக்கு? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த கட்டளை. அதை யாரும் மறுக்க முடியாது. ஷைத்தான் சஜ்தா செய்யல, அல்லாஹ்வுக்கு நிரந்தரமா சஜ்தா செய்ய முடியாமலே அல்லாஹ் ஆக்கிட்டான். நிரந்தரமா சஜ்தா செய்ய முடியாமலே ஆக்கிட்டான். அலாவுக்கு அத்னாவுக்கு கட்டுப்பட சொல்லி கட்டளை வரும். நம் உயர்ந்த நபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களை விட கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டுப்பட சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். அந்த கட்டளையில எப்படி நடந்துக்கிறீங்க? அந்த கட்டளையில எப்படி நடந்துக்கிறீங்க? கனிமானவங்களே, நாம என்ன நம்மளை விட உயர்ந்தவங்களா இருந்தா கட்டுப்படுவோம். நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கு போய் எப்படி கட்டுப்படுறது? இன்னைக்கு முழு உலகத்துடைய பிரச்சனை என்ன? மக்கள் இருக்கிறாங்க, தீன்ல தராதரங்களை நிர்ணயிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையில அல்லாஹ்வுக்கு அவாமிருக்கு தரஜாத்தே தேக்கர் வைத்தேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு
அந்தஸ்துகளை கொடுத்துட்டு மக்கள் உட்கார்ந்து இருக்கிறார். எது கட்டளை பெருசு, எது சின்னது? கண்ணியமானவர்களே, என்ன கட்டளை அல்லாஹ் தஆலா இபாதத்துல சொல்லி இருக்கிறானோ அதே கட்டளை ஆதத்திலையும் இருக்கு, அதே கட்டளை பழக்க வழக்கத்திலையும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு முன்னாடி ஒரு சிறுவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. அந்த சிறுவருக்கு நபி அவங்க கட்டளை இடுறாங்க, வலது கையில சாப்பிடுப்பார். அவர் பெருமையா சொன்னாரு, எனக்கு வலது கையை வரமாட்டிக்குதுங்கன்னு பெருமையா சொன்னார். எனக்கு வலது கையை வரமாட்டிக்குதுங்கன்னு பெருமையா சொன்னார். நபி சொன்னாங்க அப்ப அப்படியே ஆகட்டும், நாங்க கியாமத்து நாள் வரைக்கும் வரல. இங்க நாம சொல்ல முடியாது, அங்க ஷைத்தானுக்கு கட்டளை இபாதத்துல, இங்க இவருக்கு கட்டளை ஆதத்துல. இபாதத்துலதான் கட்டளை எல்லாமே எடுத்து நடக்கணும். ஆதத்து தானங்க, சின்ன விஷயம் தானங்க, இது எல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. அதுல சொன்னாங்க जो आदमी जो इंसान इबादत और आदत का हुक्म को तफरीक करेगा, फर्क करेगा, वो महरूम हो जाएगा. யாரு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தராதரங்கள் குறிப்பாங்களோ, இது இபாதத்துடைய கட்டளை, இது ஆதத்துடைய கட்டளை என்பதாக தராதரங்கள் குறிப்பாங்களோ, அவங்க நிரந்தரமாக மஹ்ரூம் ஆயிடுவாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாயிடுவாங்க. இங்க நாம பார்க்க முடியாது எது உயர்ந்த கட்டளை, எது தாழ்ந்த கட்டளை இல்லை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது சோதனை யாருக்கு? ஃபர்ஸ்ட் சோதனை மலக்குமார்களுக்கு, இரண்டாவது சோதனை நபிமார்களுக்கு. இரண்டாவது சோதனை நபிமார்கள். நாம நினைக்கிறோம் நபிமார்கள் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே போகும். அதற்கு அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்களே மனுஷிக்கா சிக்கார் போகுது, நிராசை ஆயிட்டாங்க. என்னடா முஸ்லிம்களுக்கு இப்படி நடக்குது? ஆனா ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? அஷது நாசி பலாஅத் அல் அன்பியா தும்பல் அம்சல் ஃபல் அம்சல். கடுமையான சோதனை நபிமார்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு பிறகு அதற்கு அடுத்த அந்தஸ்து இருக்கக்கூடியவங்களுக்கு, அதற்கு அந்தஸ்து இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சோதனை நிச்சயமா வரும், சோதனை நிச்சயமா வரும். நாம நினைக்கிறோம், என்ன முஸ்லிம்கள் இவ்வளவு தோற்கிறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு சிரமப்படுறாங்களே. கண்ணியமானவர்களே, நபிமார்கள் கபி கபி ஹார் ஜானா, அன்பியா को कभी कभी अंबिया कभी कभी हार जाना उनकी नबूवत नबी होने की अलामत है. நபிமார்கள் தோற்பது அப்பப்ப அது அவங்க நபிங்கிறதுக்கு அடையாளம், அவங்க நபிங்கிறதுக்கு அடையாளம். இதை யார் விளங்கி வச்சிருந்தா, அதான் சொல்றாங்க, இதை காஃபிர் விளங்கி வச்சிருந்தா. ஆனா இன்னைக்கு கைசதம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு முஸ்லிம் இதை விளங்க, இன்னைக்கு முஸ்லிம் இதை விளங்க. தோற்பது நபிமார்கள் நபி என்பதற்கு அடையாளம். அபூ சுஃபியான் இடத்துல காஃபிர் அரசன் கேட்கிறான், அபூ சுஃபியான் ஈமானை ஏற்றுக்கொள்ளல இன்னும். கனிமானவர்களே, உங்களுக்கு மத்தியில போர் வந்தா என்ன செய்வீங்க? அவர் சொன்னார், வல் ஹர்பு பைனனா சிஜா, எங்களுக்கு மத்தியில போர் எப்படிப்பட்டது தெரியுங்களா? கிணத்துல போட்ட வாளி மாதிரி. சில நேரம் அந்த பக்கம் உள்ளவங்க இருப்பாங்க, சில நேரம் இந்த பக்கம் உள்ளவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சில நேரம் நாங்க ஜெயிக்கிறோம், சில நேரம் அவங்க ஜெயிக்கிறோம். அபூ சுஃபியான் கூட எதிர்பார்க்காத பதில் சொன்னார். அபூ சுஃபியான் சொல்ல நோக்கம் என்ன? ஓ, அப்படின்னா இவர் நபி இல்லைன்னு அவர் நினைப்பாருன்னு சொன்னாரு. ஆனா அந்த காஃபிரான அரசன் சொன்னா, யஹி நபி ஹோனே கி அலாமத் ஹை, இதுதான் நபியா இருப்பதற்கு அடையாளமே இதுதான். நாம நினைக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்பயுமே வெற்றி தான் முடிவு செஞ்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல மாற்றார்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க, உலகம் முழுக்க முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிரங்கத்துல முஸ்லிமாக காட்டிக் கொண்டவரை அல்லாஹ் சொல்லிச்சான். மதீனாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் சோதனை. எதுக்காக வேண்டி? முஸ்லிம் யார் முனாஃபிக் யாரு வித்தியாசம் தெரியும், முஸ்லிம் யார் முனாஃபிக் யார் வித்தியாசம் தெரியும். இரண்டாவது சோதனை நபிமார்களுக்கு. ஹஜ்ஜி அவங்க சொன்னாங்க, யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பழையவங்கள ஒரு பயான் பேசி இருக்கிறாங்க. அந்த பயானை சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஒரு உதாரணம் சொன்னாங்க, ரொம்ப அழகான உதாரணம். ஒரு பட்டத்தை உதாரணமா சொன்னாங்க. பட்டம் விடுறான் ஒரு சின்ன பையன், என்ன செய்யறாரு? போய் பட்டம் விடுறாரு. அந்த பட்டத்தை முதல்ல மேல பறக்க விடுறதுக்கு என்ன செய்வாரு? அதை தூக்கி தூக்கி விடுவாரு, தூக்கி தூக்கி விடுவாரு. அது எந்திக்கவே எந்திக்காது, அது முன்னாடி போகவே போகாது. பழையவங்களை நம்ம உருவாக என்ன செய்வாங்க? நம்ம மேல தூக்கி தூக்கி விடுவாங்க, தூக்கி தூக்கி விடுவாங்க. ஆனா நம்ம கிட்ட சலாகியத்துல நம்மளால எந்திக்கவே முடியாது. நம்ம பெரியவங்க நம்ம அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? தூக்கி தூக்கி விடுறாங்க, ஆனா எந்திக்கவே முடியல.
கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பட்டம் இருக்குது அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்கும். மேல பறக்கும், இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போகும், இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போகும். உயரத்துக்கு போன உடனே இவர் என்ன செய்வாரு, கீழே இருக்கிற அந்த பட்டத்தை என்னங்க பின்னாடி இருப்பார். பின்னாடி இருப்பார். பின்னாடி இருக்கிறது எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய சோதனை வரும் இல்லையா? எதுக்காக வேண்டி? கீஞ்சினா உடானே கேள்வி, கீஞ்சினா உடானே கேள்வி. பின்னாடி இருக்கிறது முன்னாடி பறக்க விடுறதுக்காக, இன்னும் மேல போகணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனா பட்டம் என்ன நினைக்கும் தெரியுங்களா? இந்த என்னை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இவன் மட்டும் விட்டானா நான் எங்கேயோ போயிடுவேன். நீ அமித்ஷா மட்டும் விட்டானா நான் எங்கேயோ போயிடுவேன். இவங்கதான் இங்க புடிச்சு இழுக்கிறான், முன்னாடி போக விட மாட்டேங்கிறான். ஆனா அவருக்கு தெரியாது, கீழ்ச்சினா உடானே கேள்வி இருக்கிறது முன்னாடி போறதுக்கும் தெரியாது, இருக்கிறதுக்கு முன்னாடி போறதுக்கும் தெரியாது. அடுத்து அவங்க அடுத்து சொன்னாங்க, ரெண்டாவது நல்ல ஹைட்டுக்கு மேல போயிட்டா, உயர்ந்த இடத்துல வந்துட்டா, நல்ல அந்தஸ்துல வந்துட்டா. நல்ல அந்தஸ்துல வந்ததுக்கு பின்னாடி மேல இருக்கக்கூடியவங்களோட சண்டை போடக்கூடாது. இப்ப என்ன செய்வான், நல்ல மேல போயிருச்சா பட்டவங்க கீழே இருந்து சண்டை போடுறாரு. या तो लड़ाई करना या तो दुश्मन है मुकाबला करना. ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டை போடுறாரு. சண்டை போட்டா என்ன ஆகும்? சண்டை போட்டுட்டே இருந்தா கீழே விழுந்துருவீங்க. சண்டை போட்டுட்டே இருந்தா கீழே பட்டம் சண்டை போட்டே இருக்கிறாரு, கையில அந்துருவார். கையில அந்துருச்சுன்னா கீழே விழுவாரு. கீழே விழுந்தா என்ன வேணா நடக்கும்? கீழே எங்க வேணா விழுகலாம், டிச்சில கூட விழுகலாம், தரையில கூட விழுகலாம். சின்ன பையன் கூட எடுப்பான், சின்ன பையன் கூட கிடைப்பான். எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தோங்கிறது முக்கியம் இல்ல, அங்க போய் என்ன செஞ்சோம். அங்க போனதுக்கு பின்னாடி யாரோட சண்டை பிடிக்கிறது இல்ல, அங்க போனதுக்கு பின்னாடி யாரையும் எதிர்க்கிறது இல்ல. எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறதுக்காக வேண்டி, சோதிக்கிறது நம்மள முன்னேற்றத்துக்காக வேண்டி. அதனாலதான் சஹாபாக்கள் மஹ்சூனிக்கு தரப்பி சமஸ்தேது, ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டு திடீர்னு பொறுப்புல இருந்து நீக்கிறத சஹாபாக்கள் முன்னேற்றம் நினைச்சாங்க. சஹாபாக்கள் முன்னேற்றம்னு நினைச்சாங்க. ஒருத்தர் காபத்துல்லாவுடைய எனக்கு கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்குது, ஒருத்தர் கனவை கணக்கிட்டு இருக்கிறார். எனக்கு கால மண்ணை எல்லாம் போட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டு கனவை கணக்கிட்டு இருக்கிறார். சொன்னாங்க, இப்ப நீ கிடக்குற கனவை சரியில்லை, நீ உடனே கிளம்புனாங்க. அவர் மனசுல எதுவுமே இல்லை, எந்த சிரமம் எந்த எண்ணமுமே இல்லை, சரி என்பதாக உடனே போயிட்டார். மஹ்சூனி தரப்பி சமஸ்தே, வேலையை நீக்கிறத, பொறுப்புல இருந்து நீக்கிறத சஹாபாக்கள் முன்னேற்றம் நினைச்சாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? பொறுப்புல நீக்கிட்டாங்க, நம்ம முன்னேற விட மாட்டேங்கிறாங்க, நம்மள முன்னால போக விட மாட்டேங்கிறாங்க. சஹாபாக்கள் நேர் மாற்றம். கனிமானவர்களே, அல்லாஹ் நபிமார்களை சொல்லிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படிப்பட்ட சோதனை? தவமந்து பெற்றெடுத்த குழந்தைய அர்ப்பணிக்கும். அது கனவு எதுல வந்துச்சு? அது கட்டளை கனவின் மூலியமா வந்துச்சு. கட்டளை நாம என்ன இன்னும் தெளிவா சொல்லலைங்க, இப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க, இன்னும் தெளிவா சொல்லட்டுங்க. இல்லைங்க, அதுக்கு வேற அர்த்தமும் இருக்குது இல்ல நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய சோதனை என்ன? கனவு மூலியமா சொன்னா இவர் என்ன விட்டு எடுத்துக்கிறார். அல்லாஹ் வஹி அனுப்பி இருக்கார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா. அல்லாஹ் வஹி அனுப்பல, அல்லாஹ் கனவின் மூலியமா சொல்லி அனுப்புறான். கனவின் மூலியமா சொல்லி அனுப்புறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடனே தயாரானாங்க. உடனே தயாரானது மட்டும் இல்ல, தன்னுடைய பையன்கிட்ட போய் சொல்றாங்க. நாம இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க சொன்னாங்க. உலமாக்கள் கிதாபுல எழுதுறாங்க, எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல தன்னுடைய மகனுக்கு இக்லாஸ சொல்லி கொடுத்தாங்க. என்ன கேட்டாங்க? ஃபந்தூர் மாதா தரா, நான் இப்படி கனவு பார்த்தேன்ப்பா, நீ என்ன நினைக்கிற? நீ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவ, ஆனா அந்த கட்டுப்படுறது அத்தா சொல்றேங்கிறதுக்காக வேண்டியா இல்ல அல்லாஹ் சொல்றேங்கிறதுக்காக வேண்டியா? அல்லாஹ்வுக்காக வேண்டி இதுக்கு தயாராகறியா, இல்ல நீ அத்தா சொல்றேங்கிறதுக்காக வேண்டி தயாராகறியா? சரி, பிள்ளைங்களுக்கு இது எப்படிப்பட்ட நிலையில எல்லாம் சொல்லி கற்றுக் கொடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெளிவா சொன்னாங்க, யாபத்தி அல்லாஹ் துன்பா, நபியே உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டுச்சோ அதை செய்யுங்க. இப்படி சொல்ல, யாபத்தி அல்லாஹ் தஆலா, தந்தையில நீங்க என்ன நல்லது நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லி இருந்தா இக்லாஸ் இல்ல. அங்க
கண்ணியமானவர்களே சொன்னாங்க, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டுச்சோ நான் என்னுடைய தலையை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, இஸ்லாமுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கலாம், பிள்ளைகளை எப்படி வளர்க்கலாம், இன்னைக்கு நாம எப்படி வளர்க்கிறோம்? அதனாலதான் அரபுடைய வளமை என்ன தெரியுங்களா, குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் கிராமத்துல வச்சுருவாங்க. ஏன்? எவ்வளவு சிரமமான சூழ்நிலையில குழந்தை வளருமோ அவ்வளவு தைரியமா இருக்கும். அவன் யுனஷகு பில் ஹய்யதி ஃபஇதா ஹுவ மின் கிஸாமி கைரு முபீன். அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான், யார் எவ்வளவு சூழ்நிலையில வளர்க்கப்படுறாங்களோ அவங்க தைரியமா வளருவாங்க, ஹக்கில நிலைச்சு நிற்பான், சோதனைகள்ல எதிர்த்து நிற்பான். கனிமானவர்களே, அதனால அரபுகள் என்ன செய்வாங்க, கொண்டு போய் கிராமத்துல வச்சுருவாங்க. அதிர்ச்சி அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம நிறைய வரலாறு நம்ம படிச்சு பார்க்கலாம். யாரெல்லாம் உலமாக்கள், யாரெல்லாம் இமாம்கள், யாரெல்லாம் இமாம்கள் ஹக்கில உறுதியா இருந்தாங்க, யாரின் மூலியமா இந்த சமுதாயத்துல இன்கிலாப் புரட்சி உருவாச்சு என்று பார்த்தா அவங்க அதிகமான பேருக்கு தந்தை இல்லை தாய் இல்லை. அவங்க அதிகமான பேருக்கு தந்தை இல்லை தாய் இல்லை. இப்படி வளர்ந்தவங்க தான் எல்லா சூழ்நிலையும் எதிர்கொண்டாங்க. அல்லாஹ் சோதிப்பான், என்ன செய்வீங்க? உணர்வு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயாராயிட்டாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய சஃபர்ல பார்த்தாங்க, ஒரு முடிவே இல்லாத மரம், லா இன்திஹா தரஃப், ஒரு முடிவே இல்லாத மரம் ரொம்ப அழகா இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே போய் பார்த்தா நிறைய குழந்தைங்க. யாருடைய குழந்தைங்க? முஸ்லிம்களுடைய குழந்தைகள் மட்டும் இல்ல, அது யஹூதியுடைய குழந்தை, நஸ்ரானியுடைய குழந்தை, மஜூசியுடைய குழந்தை, எல்லாருடைய குழந்தையும் இருக்குது. என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தியாகம் செஞ்சாங்க. அந்த குழந்தைகளுக்கு நடுவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா வச்சு அவங்க செஞ்ச தியாகத்துக்கு அல்லாஹ் தஆலா பரிசா கொடுத்தார். கனிமார்கள் நபிமார்கள் அடுத்து சோதிக்கப்பட்டார். அடுத்த சோதனை எப்படி வரும்? அடுத்த சோதனை நம்முடைய உணர்வுகளை தியாகம் செய்யறோமா, அல்லாஹ்வுடைய கட்டளையை முற்படுத்துறோமா, இல்ல நம்முடைய உணர்வுகளுக்கு நாம அனுமதி கொடுக்கிறோமா? பார்க்க நல்ல அமல், உம்ராவுடைய கட்டளை. நபி அவங்க கனவு உருவாக்குறாங்க, சஹாபாக்களை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. நமக்கு எல்லா சம்பவங்கள் நல்லா தெரியும். கனிமானவர்களே, அது எப்படிப்பட்ட கட்டளை? உடனே திரும்பணும். உம்ரா செய்யறது நல்ல அமல். ஆனா இப்ப வேணாங்கிறாங்க. தடுப்பது அல்லாஹ் தஆலா நேரடியா தடுத்திருந்தா சஹாபாக்கள் எழுதியிருப்பாங்க. ஆனா சோதனை என்ன தெரியுங்களா, அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த காஃபிர்கள் மூலியமா வந்துச்சு. நபி அவங்க விளங்கிக்கிட்டாங்க. ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க, அந்த நாள்ல காஃபிர்கள் என்ன கேட்டிருந்தாலும் நபி சரியா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒப்பந்தம் மட்டும் இல்ல, அந்த நாள்ல என்ன கேட்டிருந்தாலும் நபி சரியா சொல்லியிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை தயார் செய்றாங்க, தயாராக நபி அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அபிப்ராயத்தின் பிரகாரம் முடி இறக்கப்படுது, தயாராக ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் சஹாபாக்கள், நாம ஹக்கில இல்லையா? ஆனா அபிப்ராயத்தை கொடுத்துட்டு சஹாபாக்கள் எவ்வளவு பயந்தாங்க பார்க்கணும். எவ்வளவு பயந்தாங்க. எல்லாம் திரும்பி போய்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், இனிமேல் இந்த மக்கா உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு வெற்றி அளிக்கப்படும். நாம அதனால அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இத்தாஅத் செஞ்சா, சின்ன விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இத்தாஅத் செஞ்சா அல்லாஹ் நமக்கு ஆலாவை கொடுப்பான், பெருசு கொடுப்பான். சஹாபாக்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் உம்ரா செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை தியானம் செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமா மக்காவை நபியுடைய கையில அல்லாஹ் கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பயந்தாங்க. அந்த படையில அல்லாஹ்வுடைய தண்டனை இப்ப வரக்கூடிய தண்டனை நம்ம சாத்திக மேல இறங்கிடக்கூடாது. பின்னாடி ஒதுங்கி வந்தாங்க. படம் முன்னாடி போய் கொண்டிருக்குது, இவங்க பின்னாடி ஒதுங்கி வந்தாங்க. எவ்வளவு பெரிய சோதனை. சுஹைல் ஒருத்தர் வந்தார். நபி அவங்க சொன்னாங்க, நபி அவங்க நல்ல பேர்கள்ல இருந்து நற்ச குணத்தை எடுப்பாங்க. நபி அவங்க சொன்னாங்க, சுஹைல் வந்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிமை லேசாயிடும், பிரச்சனை லேசாயிடும். ஆனா அவர்தான் பிரச்சனையே. அவர் வந்து சொன்னாரு, என்ன ரசூலுல்லாஹ் எழுதி இருக்கிறீங்க, இதை எடுங்க. ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிறாங்க, பிரச்சனையே இல்லையே. என்ன இருக்கணும்? இல்ல, நீங்க முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் எழுதுங்க, முஹம்மது எழுதுங்க.
சஹாபாக்களுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. இங்க அல்லாஹ் நபியுடைய பேர் ரசூலுல்லாஹ் எங்க எழுதி இருக்குது? எந்த சஹாபியும் காட்டல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தா இங்க எழுதப்பட்டிருக்குது, நபியவங்க தான் தன்னுடைய கையால அடிச்சாங்க. நபியவங்க தான் தன்னுடைய கையால அடிச்சாங்க. எந்த நபர் வந்தா நேசாலியும் நபியவங்க சொன்னாங்களோ அந்த நபர்னாலதான் சிரமம். பத்ர்ல கைதியா பிடிக்கப்பட்டு வந்தார் சுஹைல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இவர் தான் இந்த வாயால தானே நபியுடைய பெயர் அழிக்கிறேன்னு சொன்னாரு, இவங்க எல்லா படையும் நான் உடைக்கிறேன்னா, நான் உடைக்காம விடமாட்டேன். நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லப்பா வேணாம் விட்டுருங்க, இல்ல வேணாம் விட்டுருங்க, மன்னிக்கணும். நபி அவங்க மன்னிக்கிறாங்க, இல்ல வேணாம் விட்டுருங்க. உமர் இல்லையா சொல்லலாம், நான் விட மாட்டேன், இவர் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அழைக்க சொன்னவரு, நீ எல்லா படையும் நான் உடைப்பேன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல இவரை விட்டுருங்க. பின்னாடி ஒரு நாள் வரும், மதீனாவுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குத்பா கொடுப்பாங்க. நபி அவங்க வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி எல்லா பக்கமும் இருத்திதா, மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு குத்பா, எல்லாரும் திரும்ப இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க. அந்த அவங்க என்ன குத்பாவை மதீனாவுல செஞ்சாங்களோ அதே குத்பாவை சுஹைல் அவர் மக்காவுல செஞ்சார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய குத்பாவின் மூலமாக மக்காவில் இருக்கக்கூடிய மக்களை என்ன இஸ்லாத்தை பாக்கியா ஆக்குவா, நீ அவங்க எது செய்யாது, நீ அவங்க அடிச்சிடாது. அதான் சொல்லுவாங்க, ஜிஸ்கா நஸர் நதீஜா பர் ஹோத்தா ஹை वो कभी कामयाब होता है. யாருடைய பார்வை முடிவின் மீது இருக்குமோ அவர் எப்பயுமே வெற்றி அடைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி என்ன நடக்கும் பார்த்தாங்க, முடிவு என்னவாகும் பார்த்தாங்க. கண்ணியமானவர்களே, சஹாபா பெருமக்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டாங்க. சஹாபாக்கள் தயாராக ஆயிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மக்காவை திரும்ப அல்லாஹ் அவரை கையில கொடுத்தான். வெற்றி பெற்று உள்ளவர்கள். கண்ணியமான அதே மாதிரி சோதனை. எதுல சோதனை? நம்முடைய அடிப்படையான தேவை. சாப்பாட்டுல சோதனை, தண்ணீர்ல குடிக்கக்கூடிய தண்ணீர்ல சோதனை. நாம என்ன நினைப்போம், காயிஷாத்தா இருந்தா கட்டுப்படும், காயிஷாத்தா தான் விட்டலாம், இது ஜரூரத்தாச்சும் எப்படி விடுறது? மனோ இச்சையா இருந்தா அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டுறலாம். ஆனா இது என்ன, இது அடிப்படை தேவை. சாப்பாடு, தண்ணி, உணவு போர்க்களம், உணவு சமைக்கப்பட்டிருச்சு, ஹலாலாக இருந்த கழுதையுடைய கறி பாத்திரங்களை சமைச்சு ரெடி ஆயிடுச்சு, கடுமையான பசி, அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு அறுக்கிறதுக்கு முன்னாடி வரல, அதை சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட வரல. அல்லாஹ்வுடைய கட்டளை சமைச்சு முடிச்சு சாப்பிட போகும்போது வந்துச்சு. சஹாபாக்கள் சட்டியை தூக்கி வீசினாங்க. ஜரூரத். நாம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க காயிஷாத்தா இருந்தா கட்டுப்படலாங்க, மனோ இச்சையா இருந்தா விடலாம். இது அடிப்படை தேவையாச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்கள்ல தாலூத் சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். படை கிளம்பி போகுது, எதிரிகள் 2 லட்சம் பேர், இவங்க முஸ்லிம்கள் அற்பு சொற்பனவர்கள். அல்லாஹ் சொன்ன போற வழியில இடையில ஆறு வரும், யாரும் தண்ணி குடிக்க கூடாது. தண்ணி குடிப்பது மனுஷனுடைய ஜரூரத், ரொம்ப அடிப்படையான தேவை. ஆனா அந்த படையில இருந்த பெரும்பாலான மக்கள் தண்ணீரை குடிச்சிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை மீறிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, தண்ணி குடிச்சவங்களுக்கு தாகம் அதிகமாயிருச்சு. இன்னொரு விஷயம் அதிர்ச்சி அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி தண்ணியை குடிச்சாங்களோ அவங்க அல்லாஹ் தஆலா மைதானத்துல நிற்கக்கூடிய தகுதி இல்லாம ஆகி வீட்டுக்கு போங்க நல்லா சொல்லுங்க. நீங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்ககிட்ட அந்த சலாஹியத் இல்லை. யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஜரூரத்துல மீறுவாங்களோ அவங்க மைதான்கா காபில் நஹி ரஹேங்க, அவங்க மைதானத்துக்கு தகுதியானவங்களா இருக்க மாட்டாங்க, மைதானத்துக்கு தகுதியானவங்களா இருக்க மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தா, ஒரே ஒரு வாலிபர், சின்ன ஒரு வாலிபரை கொடுத்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். நம்ம காயிஷாத்தா இருந்த அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி விடுறோமோ அதே மாதிரி நம்முடைய ஜரூரத்து, நம்முடைய அடிப்படையான தேவை, அதுலயும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்று. வித்தியாசப்படுத்தக்கூடாது. காயிஷாத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவேன், ஜரூரத்துல எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றது? தண்ணி குடிச்சவங்களுக்கு தான் அல்லாஹ் தாகத்தை அதிகமாக்கணும், தண்ணி குடிக்காதவங்களுக்கு தாகமே எடுக்கல. மிகப்பெரிய படை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் வந்துச்சு. அவங்க சொன்ன ஈமானிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கதீரா. எத்தனையோ சின்ன சின்ன படைகள் பெரும் பெரும் படைகள் வெற்றி கொண்டது. அல்லாஹ் காமிச்ச 2 லட்சம் பேர்,
300 பேர் கூட தேவையில்லை, ஒரு வாலிபர் போதும், அல்லாஹ் வெற்றி அளிக்கும். ஜரூரத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை பூர்த்தி செய்யறமா இல்லையா? ஜரூரத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை பூர்த்தி செய்யறமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது நாள் பயான் ரொம்ப சுருக்கமாக 4 நாட்களுடைய பயான்களும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரப்படும். அதனால ரொம்ப சுருக்கமான முறையில அது உங்க பேச்சு இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. மால் கி காட்டி பகுத் சख्त காட்டி, செல்வம் இருக்குது, அதோட சோதனை ரொம்ப கடுமையான சோதனை. செல்வத்தை வச்சு கடுமையா சோதிக்கப்படும். அதனாலதான் எல்லா நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்தை வறுமையை வச்சு பயங்காட்டல. வறுமை வந்துடும், நீங்க வறுமையினால நீங்க குஃப்ர்ல போயிருவீங்கன்னு எந்த நபியும் பயப்படல, பயங்காட்டல. ஆனா எதை வச்சு பயங்காட்டுனாங்க? துனியா அதிகமா கிடைச்சாதான் நீங்க குஃப்ர்ல போயிருவீங்கன்னு பயம். لا أخاف عليكم الفقر ولكن أخاف عليكم أن تبسط عليكم الدنيا كما بسطت على من كان قبلكم فتنافسوها كما تنافسوا. இதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு உலகம் விரிவாக்க கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க அதுல போட்டி போட்டாங்க, அதுல அவங்க அழிஞ்சு போனாங்க. அந்த மாதிரி நீங்க அழிஞ்சு போயிருவீங்களோ, குஃப்ர் உங்களிடத்துல வந்துருமோன்னு பயம். யாரு பக்கரை வச்சு ஏழ்மையை வச்சு யார் பயம் காட்டுவான்? ஷைத்தான் தான் ஏழ்மையை வச்சு பயம் காட்டுவான். ஷைத்தான் தான் ஜமாத்துல போனா, நீங்க வேலைக்கு போனா, நீங்க இந்த மாதிரி லாபத்துடைய உழைப்பு நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வறுமை வந்துடும், கஷ்டம் வந்துடும். யார் பயம் காட்டுவான்? ஷைத்தான் காட்டுவான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை வச்சு சோதிப்பான். அதனால அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப தெளிவா சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. எனக்கு மஸ்ஜிதுக்கு பக்கத்துல ஒரு வீடு, ஒரு கடை, மஸ்ஜிதுடைய வாசல்லையே இருக்கு. அந்த கடையில இருந்து ஒவ்வொரு நாளும் நான் வியாபாரம் செய்யற ஹலாலான முறையில எந்த ஹராமும் இல்லை, எந்த சந்தேகத்திற்கு இடமான விஷயமும் இல்லை. 300 தங்க காசு எனக்கு லாபமா கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் 300 தங்க காசு எனக்கு லாபமா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, என்னுடைய இபாதத்துல என்னுடைய தாவத்துல எந்த குறையும் இல்லை. நாம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு முஸ்லிம் இடத்துல, இன்னைக்கு தாவத்தில் வேலை செய்யக்கூடிய நம்ம இடத்துல எனக்கு ஆட்சி இருந்தா, கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா, வருமானத்துக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா, நாம தாவத்திலே உழைப்பு முழு நேரம் கொடுத்துடலாம். இன்னைக்கு முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன? அவங்களுக்கு ஆட்சி இல்லை, அவங்களுக்கு செல்வம் இல்லை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் ஒரு சில நபியை தவிர எந்த நபிக்கு அல்லாஹ் ஆட்சியும் கொடுக்கல, செல்வத்தையும் கொடுக்கல. ஏன்? இந்த உம்மத்து விளங்கணும், ஆட்சியை வச்சு இந்த இஸ்லாம் நிலைக்காது, செல்வத்தை வச்சு இந்த இஸ்லாம் நிலைக்காது, தியாகத்தை வச்சுதான் இந்த இஸ்லாம் நிலைக்கும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மஸ்ஜிதுடைய வாசல்ல கடை, 300 தங்க காசு லாபம், எனக்கு எந்த அமலும் தப்புறது இல்லை, தாவத்திலே எந்த அமலும் தப்புறது இல்லை, இபாதத்திலே எந்த அமலும் தப்புறது இல்லை, என்னுடைய வீட்டுடைய எந்த அமலும் எனக்கு தப்புறது இல்லை. எல்லாம் கரெக்டா நிறைவேற்றப்படுது. அவ்வளவு சப்புல போய் நிற்கிறேன், இமாம் ஜமாத்தோடு தொழுகிறேன், எல்லா தகாசாக்களும் போய் கொண்டிருக்கிறேன். இந்த 300 ரூபாய் அதை நான் எங்க செலவழிக்கிறேன்? நான் எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ நான் செலவழிக்கிறேன். அதுல வரக்கூடிய ஒரு பைசா கூட எனக்கும் இல்லை, என் குடும்பத்துக்கும் இல்லை. அதுல வரக்கூடிய எல்லா காசையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறேன். இப்படி எல்லாம் ஒரு கடை இருந்தாலும் கூட அந்த கடை எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம். இப்படி எல்லாம் ஒரு கடை இருந்தாலும் கூட எனக்கு அந்த கடை வேண்டாம். நாம என்ன நினைக்கிறோம்? இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து தகாசல போய்கிட்டே இருக்கலாம், நம்ம தாவத்துக்கு நம்ம நேரம் கொடுத்துடலாம். இல்லை, மால் கி காட்டி படி சख्त காட்டி है, மாலுடைய சோதனை ரொம்ப கடுமையான சோதனை. அதனாலதான் நபிமார்கள், குலஃபாய ராஷிதீன்கள், கலீஃபாக்கள் தன்னை மட்டும் இல்ல தன்னை குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த மாலுடைய சோதனையை விட்டு ரொம்ப பேணுதலா ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க டெய்லியும் ஒரு ஒட்டகம் அறுப்பாங்க. அந்த ஒட்டகத்துல ரொம்ப உயர்தரமான கறி, அதை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு அடுத்த தளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சி அவைகளை எடுத்து
அவைகளை எடுத்து யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ஒட்டகத்துல இருக்கக்கூடிய கடைசி தரமா இருக்கக்கூடிய இறைச்சி, எது வாயில போட்டு சுவைக்கவே முடியாதோ, எதுல வாட வீசுமோ அப்படிப்பட்ட இறைச்சி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வரும். அதான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த இறைச்சியை எப்படி சாப்பிடுவாங்க? சில சமயங்கள் என்ன செய்வாங்க, யாராவது கவர்னரை ஒரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம்னா முதல்ல அந்த கவர்னரை கூப்பிட்டு அவருடைய சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கவர்னரை கூப்பிட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. ஒருத்தர் கூப்பிட்டாங்க, வந்தாரு, வாயில பக்கத்துல கொண்டு போக முடியல, வாயில வச்சுட்டாரு, சாப்பிடாரு சாப்பிடாரு சாப்பிடாரு, அதை அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல, உள்ளுக்குள்ள நுழுங்கவே முடியல, கடைசியில் எடுத்து வெளியில வச்சுட்டாரு. அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டதுக்கு பின்னாடி ரொம்ப சிறுக்கா ஒரு வினிகர் ரொம்ப காரமா இருக்கும், ரொம்ப ஹாரா இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணு முன்னாடி ஒரு கோப்பையில அவங்க வைக்கப்படுது. சொன்னாங்க இதை எடுத்து குடிங்கிறாரு. அவர் எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போனா அவரால் குடிக்கவே முடியல. அவர் கீழே வச்சுட்டு இல்லை என்னால முடியாதுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்தாங்க, எடுத்து அப்படியே மடமடமடன்னு குடிச்சாங்க. குடிச்சுட்டு சொன்னாங்க, நான் தான் இதைத்தான் அந்த எளிதா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நானு இந்த இறைச்சியை சாப்பிட்டதுக்கு பின்னாடி இந்த சிறுக்காவை நான் குடிக்கிறேன்னு சொன்னா அந்த இறைச்சி உள்ள போய் செரிமானம் ஆகாது, அதெல்லாம் இதை குடிச்சாதான் எனக்கு செரிமானம் ஆகும். எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு! நாடுகள் அல்லாஹ் பல நாடுகள் வெற்றி கொண்டார். கனிமத்துடைய பொருட்கள் குவிச்சு கிடந்துச்சு. ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எவ்வளவு எளிமையான வாழ்க்கை! அவங்க மட்டும் வாழ்ந்தாங்களா? இல்ல இல்ல, அவங்க கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்தாங்க. அவங்களுடைய மனைவிக்கு என்னங்க பஹரைன், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கல்ஃபுடைய அந்த நாடுகளுக்கு எல்லாம் நபி அவங்களுடைய காலத்துல பஹரைன்னு பேர். எல்லா நாடுகளுக்கும் தனித்தனி பேர்கள் இருக்கா? எல்லா நாடுகளுக்கும் பஹரைன்னு பேர். அந்த பஹரைனுடைய கவர்னராக இருக்கக்கூடியவங்களுடைய மனைவி அந்த அரசு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அவங்களுடைய மனைவிக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்து அனுப்புறாங்க. இல்ல, இவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி ஒரு அன்பளிப்பு கொடுத்து அனுப்புறாங்க. எப்படி அன்பளிப்பு கொடுக்குறாங்க? ₹1 கடன் வாங்கி, ஒரு திர்ஹம் கடனை வாங்கி, அதுல ஒரு அத்தரை ஒரு பாட்டில் ஒண்ணு வாங்கி அதை ஒரு பையில போட்டு அதை ஹதியாவா கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு ஜமாத்து போது பஹரைனுக்கு நீங்க கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு ஏபி சார்பா அன்பளிப்பா நீங்க கொடுத்துருங்க. கொண்டு போய் கொடுத்தாங்க. உடனே பஹரைனுடைய அந்த அரசி அந்த பைய வாங்கி அதுக்குள்ள முத்துக்களை, வைரங்களை, விலமதிக்க முடியாத நவரத்தினங்களை வச்சு இந்த ஹதியாவை திருப்பி கொடுத்து அனுப்புறாங்க. ஹதியா ஒருத்தவங்க கொடுத்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஹதியாவை ஏற்றுக்கொள்வது பணிவினுடைய அடையாளம். அது அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ஹதியா கொடுக்குறாங்க, அதை ஏற்றுக்கொள்வதற்கு பணிவினுடைய அடையாளம். அது அவங்க சொல்லுவாங்க, நான் ஏன் இத்தனை பேர் முசாஃபா செய்யணும் தெரியுங்களா? ஏன் பாவம் மன்னிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். ஏன் பாவம் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காக வேண்டிதான். கண்ணியமானவர்களே, ஹதியா நாம என்ன செய்யறோம்? ஹதியா வாங்கி ஜஸாக்கல்லாஹ், மாஷா ஜஸாக்கும் அஹ்ஸனல் ஜஸா. அது அவங்க சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹ் யார் சொல்லுவாங்க? கஞ்சன் தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹதியாவை தவிர வந்தா திருப்பி கொடுக்கணும். அதே பையில நவரத்தினங்கள் நிரப்பி திருப்பி அனுப்பப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அவங்களுக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. கேட்டாங்க, இது எங்க இருந்து வந்துச்சு? சொன்னாங்க, இப்படி நான் ஹதியா கொடுத்து அனுப்பினேன், ஒரு தினம் கடன் வாங்கி கொடுத்து அனுப்பினேன், அவங்க அந்த ஹதியாவுக்கு பதிலா இதை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அதை வாங்கினாங்க. வாங்கி அந்த நவரத்தினங்களை எல்லாம் கொண்டு போய் பைத்துல் மால்ல சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு பைத்துல் மால்ல இருந்து ₹1 எடுத்து இதுதான் உன் காசுன்னு கையில கொடுத்தாங்க. அந்த ஒரு தினம் தான் உங்க காசு, மீதிதான் உனக்கு சொந்தம் இல்லை. நீ கலீஃபாவுடைய மனைவிங்கனால உனக்கு வந்துச்சு. நாளைக்கு அவங்க இலக்காரமா வச்சுட்டு சிபாரிசின் பேர்ல வந்துடக்கூடாது. தன்னை மட்டும் இல்ல, தன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனுடைய அடிமை ஒரு நாள் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறார். கேட்டாங்க, பார்த்தா ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸா தெரியுது. நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்களை யாரும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடக்கூடாது. சுத்தி இருக்கக்கூடியவங்க யாரும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடக்கூடாது. அவங்க மூலியமா நமக்கு என்ன ஒரு சிபாரிசு வரும், வேலையில இளைஞர்கள் வர ஆரம்பிக்கும், அவங்களை கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வேலையை விட்டுட்டு அவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணுமே அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்படும். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, முஹ்சினீன்
மஹ்சினி, எனக்கு பணம் காசு உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, இந்த வேலை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு முஹ்லிசீன் பர் காலிமானா சாத்தேன். எனக்கு இஹ்லாஸா வேலை செய்யக்கூடிய மக்களையே மெஹைக்கணும். அவர் போனா அவருக்கு தஸ்கீல் செய்யக்கூடாது. மாஷா இவர் நிறைய தியாகம் செய்யறாங்க, நிறைய செலவழிக்கிறாங்க. எப்பொழுதுமே பணம் காசு செலவழிக்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு ஒரு காலம் ஈடாகவே ஆகும். எவ்வளவு செலவழிச்சாலும் சரி. அல்லாஹ் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க என்ன சொன்னாங்க, காலையில ஜமாஅத் போயிருச்சு, நபி பின்னாடி ஜும்ஆ தொழுதுட்டு மதீனாவுல தொழுதுட்டு போகக்கூடியவர். நபி அவங்க சொன்னாங்க, லவன் ஃபக்தமா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அத்ரக்க கௌல வஸ்வதிஹி, நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செலவழிச்சாலும் காலையில அரை நாள் முன்னாடி போனாங்கல்ல, அந்த ஜமாஅத்துடைய நன்மை உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஜமாஅத்துடைய நன்மை கிடைக்காது. எவ்வளவு செலவழிச்சாலும், எவ்வளவு செல்வங்களை கொட்டினாலும் அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்களுடைய நன்மைக்கு சமமாகவே முடியாது. சமமாகவே முடியாது. கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமை ஆடை போட்டுட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறார். கேட்டாங்க, உனக்கு இந்த ட்ரெஸ் யார் கொடுத்தா? உனக்கு இந்த ட்ரெஸ் யார் கொடுத்தா? சொன்னாங்க, இல்ல இல்ல வேற யாரும் கொடுக்கல, உங்க பையன் தான் கொடுத்தாங்க. பையன் கொடுத்தாங்கன்னா சரி, வேற யார்கிட்ட நீ வாங்கிடக்கூடாது, வேற யார்கிட்ட நீ வாங்கிடக்கூடாது. எப்படி தான் கூட இருக்கக்கூடியவங்க எப்படி பாதுகாத்து வச்சான்? ஏன் செல்வம் இருக்குது, அது பெரும் பெரும் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேருது. அது வேலையில பின்னடைவை உண்டாக்கி வச்சது. ஒரு தடவை ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு சஹாபி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்பளிப்பு கொடுத்து அனுப்புறாங்க. யாருடைய அனுமதி இல்ல? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி, கணவருடைய அனுமதி இல்ல, அன்பளிப்பு வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஒரே ஒரு துப்பட்டா தான் வந்துச்சு. ஒரே ஒரு துப்பட்டா தான் வந்துச்சு. ஹஜ்ஜி அவங்க இந்த சம்பவத்தை எதுக்கு சொன்னாங்கன்னா, மர்கஸ்ல முகீமீனா இருக்கக்கூடியவங்க, அங்கேயே இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையை கொடுத்திருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அங்கேயே தாவத்துடைய உழைப்பு செய்யக்கூடியவர், அவரும் பழையவர் தான், அவரும் நிறைய தியாகம் கொடுக்கக்கூடியவர் தான், கொஞ்சம் செல்வந்தர். அவர் என்ன இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஹதியா கொடுக்கதான் நினைச்சார். முஃப்தி ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இடத்துல போய் கேட்டார், இப்படி நான் உங்களுக்கு ஹதியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ முஃப்தி சாஹிப் அவங்க சொன்னாங்க, நீங்க ஹதியா கொடுக்குறீங்க, மாஷாஅல்லாஹ் ரொம்ப நல்ல விஷயம், ஹதியா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். இருந்தாலும் நமக்கு எல்லாம் அத்தா மாதிரி இருக்கக்கூடியவங்க யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய அமீர் யாருங்க, நமக்கு எல்லாம் அத்தா மாதிரி இருக்கக்கூடியவங்க, அவங்க அனுமதி இல்லாம இங்க இருக்கக்கூடியவங்க நீங்க எப்படி ஹதியா கொடுப்பீங்க? வாங்க அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க. போனாங்க போய் யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இப்படி பழையவர், நமக்கு இது நல்ல தெரியும், இது வியாபாரம் தெரியும், நிறைய தியாகம் கொடுக்கக்கூடியவர், அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான், இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஹதியா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, ஹதியா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அனுமதி இருக்கிறா? அனுமதி கேட்டு வந்திருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல ஹதியா கொடுக்கிறதுக்கு அனுமதி இல்ல, இப்ப இல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஸைனுல் ஆபிதீன் முஃப்தி சாஹிப் அவங்க சொன்னாங்க, நாம எதிர்பார்க்காம வந்தா ஹதீஸ்ல ஏற்றுக்கொள்ளணும்னு வந்திருக்குது. எதிர்பார்க்காத ஒரு புறத்துல இருந்து இஸ்லாப்பு நஃப்ஸ் இல்லாம ஒரு புறத்துல இருந்து ஹதியா வருது, நாம ஏற்றுக்கொள்ளணுமே. இது அப்படிதான் நம்ம இடத்துல வந்திருக்குது. யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களாமா, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரு நாளைக்கு ஹஜ்ஜிட்ட போய் அனுமதி கேட்க போறாரு. அவர் அனுமதி கேட்கணும், அவருக்கு அனுமதி கொடுத்து கிடைச்சிரும், நமக்கு எல்லாம் ஹதியா நாளைக்கு கையில கிடைச்சிரும்னு எல்லாரும் எண்ணத்திலையும் வந்துருச்சா இல்லையா? எல்லாரும் எண்ணத்திலையும் வந்துருச்சா இல்லையா? இதுதான் இஸ்லாம். இப்ப இந்த ஹதியா உங்களுக்கு ஹலால், இப்ப இந்த ஹதியா உங்களுக்கு ஹலால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய மனைவிக்கு ஹதியா கொடுக்கப்பட்டுச்சு. என்ன கொடுக்கப்பட்டுச்சு? ஒரே ஒரு சால்வை கொடுக்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க சால்வையை கொடுத்திருக்கீங்களா? அந்த சால்வையை உடனே பிடுங்குறாங்க. பிடிங்கிட்டு சொன்னாங்க, இந்த சால்வையை கொடுத்தவரை உடனே போங்க, போய் அவர் எந்த நிலையில இருந்தாலும் சரி மூச்சு இறைக்க அவரை கூட்டிட்டு வாங்க, ஒரு ஓட விட்டு இங்க மூச்சு இறைக்க கூட்டிட்டு வாங்க. அதே நிலையில அந்த சஹாபி கூட்டிட்டு வரப்பட்டுச்சு. அவர் சொன்னாங்க, என்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாம மனைவிக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க ஹதியா? ஹதியாவுக்கு வசூல் இருக்கு. ஏன் செல்வம் இருக்குது சாதாரணமானது இல்லை, அது பெரும் பெரும் பிரச்சனைகளை கிளம்பி விட்டு. சஹாபா பெருமக்கள் எப்படி வளர்த்தார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொன்னாங்க, போய் வியாபாரம் சார்,
மகனை சொன்னாங்க போய் வியாபாரம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், தவக்குள்னா என்ன, அல்லாஹ் தான் எல்லாம் கொடுப்பான்னு சொல்லிட்டு அஸ்பாபுகளை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது. வியாபாரம் இல்ல, உத்தியோகம் இல்ல, தொழில் இல்ல, எந்த முயற்சியும் இல்ல, இப்படி இருக்கிறது என்ன தெரியுங்களா? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க தவக்குள், அது சாப்பிடுறதுக்கு வழி பார்க்கிறது. யாராவது கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடலாம். அது தவக்குள் இல்ல, அது தவக்குள். அது வைத்து வளர்க்கறதுக்கான வழி பார்க்கிறது. அல்லாஹ்வை நம்பிக்கை உள்ளதுக்கான அடையாளம் இல்லை. ஏன் தேவை எப்படி மறைக்கணும் தெரியுங்களா? எப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அவுரத்தை மறைக்கிறத பருந்த ஆயினும் அந்த மாதிரி மறைக்கணும். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜித் அவங்க சொன்னாங்க, அவங்களே ஹக்கீமுல் உம்மத்துன்னு சொல்லப்படுது. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஞானங்கள் கொடுத்திருந்தான். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இடத்துல ஒரு ஃபத்வா கேட்கப்பட்டுச்சு. என்ன ஃபத்வா கேட்கப்பட்டுச்சு? நான் ஒரு அரசாங்கத்துடைய ஒரு உத்தியோகத்துக்கு நான் போறேன். அந்த அரசாங்கத்துடைய உத்தியோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி, என்னை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பரிசோதனைகள் செய்வாங்க. இவர் இதுக்கு ஃபிட்டா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு பரிசோதனைகள் செய்வாங்க. இப்போ இந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில நிமிடங்களுக்காக வேண்டி என்ன நிர்வாணமாக ஆக்கி ஆடை இல்லாம என்னுடைய உடல் அதுக்கு தகுதியா இல்லையா செக் பண்ணப்படும். அவங்க கேட்டாங்க, இதுக்கு அனுமதி இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஃபத்வா கொடுத்தாங்களாமா, அவுரத்தை மறைக்கிறது ஃபர்து, அவுரத்தை திறக்கிறது ஹராமு. நீங்க அந்த வேலையை வச்சுங்க, நீங்க வேற ஏதாவது வேலை வச்சு நீங்க பொழைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. முஃப்திங்க எப்படி இருந்தாங்க, ஃபத்வா கேட்கறவங்க எப்படி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? எங்கேயாவது குஞ்சாயிஷ் இருக்குதான் பாருங்க, எங்கேயாவது வாட்டர் வெசல் ஏதாவது வழி. கனிமார்கள் ஜாயிஸ் தான தீன் இருக்கு, அது குஃப்ருடைய பாடுறது. தப்புனா குஃப்ருல இருந்துருவாங்க. யாருக்கு புதுசா இஸ்லாத்துல வந்தாங்க, ரொம்ப நிர்பந்தத்துல இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஜாயிஸ் ஆனது. நமக்கு என்ன சிறந்த தீன் தான், அஃமல் எது, அதுலதான் பாதுகாப்பு இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனை வளர்த்துறாங்க, போய் வியாபாரம் செய்யறாங்க. காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க. மார்க்கெட்டுக்கு போன உடனே பார்த்தாரு, எல்லாம் நிறைய வியாபாரங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு 2 ஒட்டகம் ரொம்ப மெலிஞ்சு போய் கிடக்குது. ஒருத்தர் கடைசியா வந்தாரு, அவனுக்கும் விற்கிறதுக்கு யாருமே இல்லை, எல்லாம் வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இவரும் அவங்க உமருடைய மகன் அப்துல்லாஹ் உமர் தான் இருக்கிறான். சொன்னாரு, இப்ப இந்த ஒட்டகம் தாப்பா இருக்குது, என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. அவர் சொன்னாரு, என்கிட்டயும் காசு இல்லை, நீ என்னைய நம்பி நீ கொடுத்தேனா நான் வித்துட்டு உனக்கு லாபம் தரேன். அவர் சொன்னாரு, வந்துட்டோம், வேற யாரும் இல்லை, சரி இன்னைக்கு லாபம் கிடைக்கல, நாளைக்காவது கிடைச்சிருமே, ஒட்டகத்தை கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு மகன் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அதை எல்லா ஒட்டகங்களும் மேய்க்கக்கூடிய இடத்துல மேய்க்க விட்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கடை வீதிக்குள்ள போறான். போய் பார்த்தா என்னங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் 2 ஒட்டகம் நல்ல கொழுத்து இருக்குது. கேட்டாங்க, இது யாருடைய ஒட்டகம்? சொன்னாங்க, இது உங்களுடைய மகனுடைய ஒட்டகம். மற்ற ஒட்டகத்தை விட இது நல்ல கொழுத்து இருக்குது, எப்படி இது சாத்தியம்? இல்ல, எல்லா ஒட்டகங்களும் எப்படி எடுத்தது, இந்த ஒட்டகம் மெதிச்சு, யாரும் இதை தனியான கவனிக்கல. இல்ல நீங்க கலீஃபாவுடைய மகனுடைய ஒட்டகம்னு சொல்லி இதை நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. மகனை கூப்பிட்டாங்க, அந்த ஒட்டகத்தை கொண்டு போய் பைத்துல் மால கொடுத்துட்டு அவர்கிட்ட என்ன கடை வாங்கினியோ அந்த கடையை காசை திருப்பி கொடுத்துருங்க. வியாபாரமும் செய்ய சொன்னாங்க, அதை எப்படி செய்யணும்னு சொன்னாங்க. அதை எப்படி செய்யணும், எவ்வளவு பேருந்தா செய்யணும், அதையும் சொல்லி கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கடை வீதிக்குள்ள போறான். கடை வீதிக்குள்ள போனா கலீஃபா வந்திருக்கிறார். எல்லாரும் வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க, வாங்க எங்க கடைக்கு வாங்க, ட்ரெஸ் வாங்கணும், எங்க கடைக்கு வாங்க, எல்லாரும் கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய கடைக்கு போறாங்க? ஏன், நம்ம கலீஃபாங்கறனால கூப்பிடுறாங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்புனால கூப்பிடுறாங்க. அந்த பொறுப்பு இல்லைன்னா இல்லை. ஒரு கடையில போனா, கடையில சின்ன பையன் உட்கார்ந்து இருந்தான். அத்தா எங்கேயும் வேலைக்கு போயிட்டார். சின்ன பையனுக்கு தெரியாது, ஒரு கலீஃபான்னு தெரியாது. போய் கேட்டாங்க, எப்பா இந்த ட்ரெஸ் எவ்வளவுப்பா ரேட்டு? அந்த பையன் சொன்னாரு, அந்த ட்ரெஸ் ரேட்டு டபுளா வச்சு சொன்னார். நல்லா விற்கணும் பையன், என்ன தெரியுங்க, அத்தா சொல்லிட்டு போயிருக்காரு, நல்லா உசார வியாபாரம் செய்யணும், வந்திருக்கிறது யாருன்னு தெரியல, நல்ல டபுள் ரேட் வச்சு வித்துட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காசை கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க.
பின்னாடி தந்தை வந்தாரு சொல்ல படிச்சு உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, உங்க பையன் டபுளா ரெண்டு வச்சு வித்துட்டாரு, உங்களுக்கு என்ன ஆகுன்னு தெரியல, போய் என்னன்னு கேளுங்க. ஓடி வந்தார் உமர் ரலியல்லாஹு சொன்னாரு, என் பையன் தெரியாம வித்துட்டான், நீங்க காசு வாங்கிக்கோங்க, நீங்க திருப்பி வாங்கிக்கோங்க. இல்ல நான் காசு கொடுத்துதான் வாங்க, நான் காசு இல்லாம எந்த பொருள் நான் வாங்க மாட்டேன். நான் இன்னைக்கு நம்பி இது என்ன மாஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பழக்கம் செய்யட்டும் அப்படின்னு யாரு துவா செஞ்சிடும் எதிர்பார்க்கிறோம். இல்ல காசு கொடுத்துதான் வாங்குறேன். சரி, இந்த துணிக்கு இவ்வளவுதான் ரேட்டு, பையன் டபுள் வேலை கொடுத்துட்டான், அவன் சொன்ன விலையை நான் ஏற்றுக்கிட்டு தான் வாங்கியிருக்கிறேன், அது கொடுத்ததா திருப்பிலாம் இல்லை. எவ்வளவு பேருதல் இருந்துச்சு. செல்வத்துல இருந்து தன்னை எப்படி எல்லாம் பாதுகாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய ஒரு காரியம் ஒருத்தர் இருந்தார். அந்த காரியம் சொன்னாங்க, செப்பல் மாறு பிடிச்சிருச்சு, ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கிட்ட போய் எனக்கு செப்பல் தச்சுட்டு வாங்க சொல்லி காதிட்ட கொடுத்து அனுப்புனார். காதிம் போனாரு, அங்க எப்பயுமே நல்ல கூட்டம் இருக்கும், லைன்ல நிக்கணும். காதிம் போனாரு, யூசுப் தான் அவங்களுடைய காதிம் வந்திருக்கிறாரு, உடனே கூப்பிட்டாரு, உடனே தச்சாரு, உடனே கொடுத்துட்டார், காசும் கம்மியா வாங்கிட்டார். ரொம்ப சந்தோஷம் காதிமுக்கு, மாஷா அல்லாஹ் நல்ல வேலை செஞ்சுட்டோம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு போனாங்க. போய் சொன்னாங்க, நான் போனேன், அவர் காசே வாங்கல, இவ்வளவுதான் வாங்கினாரு, ரொம்ப சீப்பா முடிஞ்சிருச்சு. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாமா, எனக்கு 2 பைசா के लिए तबलीग को बेच कर आ गए, ஒரு சில பைசாக்களுக்காக தப்லீகே வித்துட்டு வந்துட்டேன், ஒரு சில பைசாக்களுக்கு தப்லீகே வித்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி, நாம எப்படி நடந்துக்கிறோம்? செல்வத்துடைய சோதனை மிகப்பெரிய சோதனை. ஒரு பைசாவுடைய கணக்கு கூட நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது. அதே சொன்னா, ஏன் இந்த உலகத்துல ஹலாலா ஒரு மனிதர் சம்பாதிக்கிறார், ஆனா பணக்காரன ஆகணும்னு சம்பாதிச்சா அல்லாஹ் கோபமான நிலையை சந்திப்பாரு. ஒரு மனிதர் ஹராமா சம்பாதிச்சா, மக்களுக்கு காட்டணும் சந்திச்சா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. நம்முடைய சம்பாத்தியம் எப்படி இருக்காது, இந்த செல்வத்துல இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். அதனால அவங்களுடைய கவர்னர் சோதிச்சுக்கிட்டே இருப்பான், எப்படி இருக்காரு, எந்த நிலையில இருக்கிறார். ஒரு கவர்னர் அனுப்பி வச்சான், சயீத் இப்னு ஆமிர் அல்-ஜுமஹி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சான், ஷாம் தேசத்துக்கு போங்க. எப்படி போகணும்? இப்படியே போகணும், எந்த வாகனம் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. இவர் கொடுக்கவும் இல்லை, இவர் கேட்கவும் இல்லை. வாகனம் கொடுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அப்படியே நடந்து போனாரு. போய் ஷாம் தேசத்துக்கு போயிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் பணக்காரர்கள் ஜகாத்தை வாங்கினாரு, வசூல் செஞ்சாரு. அந்த ஜகாத்துடைய பணங்களை அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பங்கு வச்சுட்டாரு. அது அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய உலமாக்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய உலமாக்களுக்கு கலைகளை கற்றுக் கொடுங்க, தீன் குல பேசிட்டு எங்கேயும் தீனை போய் வித்துறக்கூடாது. கலைகளுக்கு ஆனா எப்ப கற்றுக் கொடுக்கணும், எந்த நேரத்துல கற்றுக் கொடுக்கணும்? தாலியுடைய நேரத்துல இல்ல, கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல இல்ல. ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்துல அவங்களுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் மர்சாவுல வந்தார். வந்து ஹஜ்ஜி அவங்கள்ட்ட சொன்னாரு, ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்துல சொன்னாரு, நம்முடைய மாணவர்கள் எல்லாம் லீவு முடிச்சுட்டு வெளியில போறாங்க. வெளியில போன சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பஸ்ல ஹிந்தியில பேர் எழுதி இருக்குது, இல்லன்னா இங்கிலீஷ்ல பேர் எழுதி இருக்குது. இவர் இஃப்தா முடிச்சவரு, இவர் பெரிய ஆலிமு, முஃப்தியா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு போர்டுல என்ன பேர் எழுதிருக்குன்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய சின்ன பையன்ட்ட இது எந்த ஊருக்கு போகுதுன்னு கேட்கிறாரு. ரொம்ப வெக்கமா இருக்குது. அதனால ஏதாவது ஒரு நேரம் கொஞ்சம் ஹிந்திய சொல்லி கொடுக்கிற மாதிரி, இல்ல இங்கிலீஷ சொல்லி கொடுக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்க. எவ்வளவு கோவப்பட்டாங்க. அவங்ககிட்ட பேசவே இல்லை, அவங்க எந்த பொருளை கொடுத்தாலும் வாங்குறதே இல்லை, அவருடைய சலாமுக்கு பதிலே இல்லை. பல நாட்கள் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் வந்து மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் சமாதானமா. அஜர்ஜி அவங்க கேட்டாங்க, இவ்வளவு பெரிய முஃப்தி சின்ன பையன்கிட்ட போய் கேட்கறது, சின்ன பையன்கிட்ட போய் எந்த பஸ் எங்க போகுதுன்னு கேட்கறது வெக்கமா இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆளா ஆயிட்டாங்க. குளிப்புடைய பங்கு தெரியல, ஒருடைய பங்கு தெரியல, இதுக்கு வைக்கப்பட வேண்டாமா? இதுக்குதான் வைக்கப்படும். துனியாவை தெரியலங்கிறதுக்கு வைக்கப்படுறது இல்லை. இவ்வளவு பெரிய ஆளுக்கு பின்னாடி இஸ்லாத்துடைய அடிப்படையோட தெரியாம இருக்கிறாங்களே, இதுக்குதான் வைக்கப்படணும். கண்ணியமானவர்களே, எப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு,
ஜகாத்துடைய பொருளை வாங்குவாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் பங்கு வச்சிருவார் கவர்னர். திரும்ப வருவார். இப்படியாக போய்கொண்டே இருக்குது. அவருடைய வீடு ரொம்ப சாதாரணமான வீடு. இப்படியா போய்கொண்டே இருக்குது. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, என்ன இந்த கவர்னர் போனாரு, ரொம்ப செல்வம் கொடிக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு பொறுப்பு கொடுத்து அனுப்பணும். அங்கிருந்து மதீனாவுக்கு எந்த பொருளையும் அனுப்பலையே. உடனே ஒரு ஹாதிம் அனுப்புனாங்க, நீ உடனே கிளம்பு, நீ போயிட்டு ஒரு கடிதத்தை கையில கொடுத்தாங்க. சொன்னாங்க, இந்த கடிதத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மதீனாவை நோக்கி கிளம்பிடணும்னு எழுதி அனுப்பி இருந்தாங்க. ஹாதிம் போனாரு, கடிதத்தை கையில கொடுத்தாரு. கடிதத்தை கையில வாங்கின உடனே எழுதப்பட்டிருந்துச்சு, கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி மதீனாவுக்கு கிளம்பணும், கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி மதீனாவுக்கு கிளம்பணும். எப்படிப்பட்ட கட்டளை! சாதாரண ஆட்கள் இல்லாமல் கடிதத்தை படிச்சு கொண்டே இருந்தவர் கையில ஒரு லோட்டாவை எடுத்தாரு, ஒரு தடியை எடுத்தாரு, நேரம் நடக்க ஆரம்பிச்சுட்டார். நடந்து வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்த உடனே கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பணத்தை எல்லாம் என்ன செஞ்சீங்க? ஜகாத்துடைய பணத்தை எல்லாம் என்ன செஞ்சீங்க? சொன்னாங்க, உமரே, உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. எப்ப யார்கிட்டையும் நம்ம ஒரு பைசாவுக்கு தேவையாக மாட்டோமோ அப்பதான் இப்படி பதில் சொல்றதுக்கு துணிச்சல் வரும். கை நீட்டி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டோம், அது எந்த பேர்ல வேணா இருக்கலாம், பேச தெரியும். உமர் ரலியல்லாஹு கலீஃபாவை பார்த்து சொல்றார், கட்டளைக்கு கட்டுப்பட்டார், அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார், நீங்க ஏன் அதை பத்தி கேட்கிறீங்க? அல்லாஹ் கட்டளை இருக்கா, ஜகாத்துடைய பொருளை வாங்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். நான் வாங்கினேன், நான் கொடுத்துட்டேன். என் ரத்தம் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பணங்களை விட்டு பரிசுத்தமானது. நான் ஒரு பருக்க கூட அவங்க காசு நான் சாப்பிடுறேன், ஒரு பருக்க கூட அவங்க காசு சாப்பிடுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ சந்தேகிக்கிறான். இல்ல ஒரு விஷயத்தை, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா கடைசி வரைக்கும் பார்க்கணும். உண்மைதானா இவர் சொல்றது? இவர் சொல்றது உண்மைதானா? கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹாதிம்கிட்ட சொன்னாரு, போய் அவங்க வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துக்கோ, போய் பார்த்துக்கோ. வாகனம் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? நான் கேட்கல, அவனும் கொடுக்கல, நானும் கேட்கல, அவனும் கொடுக்கல, நானும் கேட்கல. அப்படியே கிளம்பி வந்துட்டார். ஹாதிம் போனாரு, ஒரு தங்க முடிப்பு காசை கொடுத்து அனுப்பி இருந்தாங்க. போனாரு, போய் சொன்னாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி இருக்கிறாங்க, நான் உங்க வீட்டுல நான் 3 நாள் நான் தங்கணும். சரி, உமர் கலீஃபா அனுப்பி இருக்கிறாங்களா, வீட்டுல தங்கணுமா? தங்குங்க. வீட்டுல முதல் நாள் தங்கினாரு, 2வது நாள் தங்கினாரு, 3வது நாளும் தங்கினாரு. 3 நாள் முடிச்சதுக்கு பின்னாடி அவரு கூப்பிட்டு சொன்னாரா, நீ தங்கின 3 நாள்ல நாங்க என் கணவன் மனைவியும் நாங்க 2 பேரும் அந்த 3 நாளா பட்டினியா இருக்கிறோம். ஏன்னா எங்க வீட்டுல டெய்லி ஒரு ரொட்டி தான் நாங்க சமைப்போம். அந்த ஒரு ரொட்டியை தான் பாதிய கணவன் சாப்பிடுவாரு, மனைவி சாப்பிடுவாங்க. இதுதான் எங்க நிலைமை. நீ விருந்தாளியா வந்திருக்கிறதுனால அந்த ஒரு ரொட்டி உனக்கு கொடுத்துட்டோம். நாங்க 3 நாளா பசியா இருக்கிறோம். இதுக்கு மேல எங்களை பசியை தாங்க முடியாது. உங்க வேலை என்ன, நீங்க கிளம்புங்க, நீங்க போய் கலீஃபாட்ட போய் சொல்லுங்க. தொங்க விடப்பட்ட வீடு, சாத்தி தொங்க விடப்பட்ட வீடு. கையில உமர் ரலியல்லாஹு சொல்லி அனுப்பி இருந்தாங்க. அவருடைய வீட்டுல உண்மையே அவர் சொல்ற மாதிரி இருந்தா இந்த பணம் காசு அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் கொடுத்தாரு. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுக்க சொன்னார். அவர் சொன்னாரு, எங்களுக்கு அது தேவையே இல்லை, அல்லாஹ் இன்னைக்கு என்ன எங்களுக்கு தேவையான எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் இன்னைக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதான் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது எங்களுக்கு தேவையில்லை. மனைவி சொன்னாங்க, இல்ல அதை வாங்கிக்கோங்க, நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம் நாங்க அப்படின்னு சொன்னதுனால வாங்கிக்கிட்டாங்க. அது எப்படி வாங்கிக்கிட்டாங்க? அந்த காசை வாங்கி முடிச்சு வைக்கிறதுக்கு துணி இல்லை வீட்டுல. அந்த காசை வாங்கி ஒரு இடத்துல போட்டு வைக்கிறதுக்கு துணி இல்லை. ஒரு ஆடை ஒரே ஆடை தான் மாறி மாறி போட்டுக் கொள்வாங்க. கனிமான்களை 2 பேரும் மறைஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது எல்லாம் கொண்டு போய் பங்கு வச்சுட்டு வா. 2 பேரும் ஒரு மறைவுல இருந்துட்டாங்க. ஏன்னா அந்த காசை கொடுத்து அனுப்புனது இவங்க போட்டுருக்க துணியில கட்டி கொடுத்திருக்கிறாங்க. போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு பின்னாடி அப்புறமா தான் எல்லா காசும் பங்கு வைக்கப்பட்டுருச்சு. ஒரு காசு கூட இல்லை. மனைவி எப்படி இருந்தான்? இப்படி சொல்லல, வாங்க நம்மளே தேவை உள்ளவங்க தானே, நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் நம்மளே தேவை உள்ளவங்க தானங்க, மற்றவங்களுக்கு என்னங்க, நம்மளே தேவை உள்ளவங்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியும் போய் சேர்ந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கூப்பிட்டாங்க. திரும்ப வந்தார். சொன்னார், நான் உங்களுக்கு அவங்க தானே கொடுத்தேன், ஏன் நீங்க எப்படி செஞ்சீங்க?
வந்தவன் சொன்னாரு, உமர் அவர்களே, இதுக்கு மேல நான் பொறுப்புல இருக்குன்னு நான் விரும்பல, எனக்கு பொறுப்பு வேணாம். சொன்னாங்க, சரி இந்தாங்க இந்த காசை நீங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கு நீங்க பயன்படுத்துங்க. சொன்னாரு, இல்ல எனக்கு தேவை ரப்பு எனக்கு கொடுக்குறான், நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், என் ரப்புடைய உதவி எனக்கு தடைப்பட்டு போயிடும், ரப்புடைய உதவி தடைப்பட்டு போயிடும். அவங்க மனைவி சொன்னாங்க, நமக்கு ட்ரெஸ் இல்லையே, அந்த ட்ரெஸ் உடைய காசு மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு திருகம் தங்க காசுல முன்னாடி சமர்ப்பிக்கப்படுது, ஒரே ஒரு காயினை மட்டும் எடுக்கிறார், ஒரே ஒரு காயினை மட்டும் எடுத்து அப்படி ஆடை வாங்குறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறார். சஹாபாவுடைய வாழ்க்கை இருக்கு, தியானம் இருக்கு. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? பைத்துல் மால் ஏன் சேர்க்கப்படக்கூடாது? பைத்துல் மால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான், அடுத்து உள்ளதுக்கு பயன்படுத்திக்கலாம், சேர்த்து வைக்கிறது இல்ல. சேர்த்துலாம் முடிஞ்சிச்சா உடனே அதை விட்டுறணும். அதை எடுத்து வைக்கலாம், மிச்சமாயிருச்சு, அடுத்த தடவை பண்ணிக்கலாம், இல்ல திருப்பி கொடுக்கணும். ஒரு பைசாவுடைய கணக்கு கூட வச்சுக்காதீங்க. அதுக்கு அவங்க திரும்ப சொல்லுவாங்க, ஒரு பைசாவுடைய கணக்கு கூட வச்சுக்காதீங்க. एक पैसा का हिसाब भी नहीं रखो. கண்ணியமானவர்களே, என்னங்க இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல மர்கஸ்ல ஒரு பெரியவங்க இருந்தாங்க, மியாஜி மூசா ரஹ்மத்துல்லாஹி. நம்ம எல்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க அப்படின்னு சொன்னா, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கேயாவது இஸ்திமாக்களுக்கு அல்லது வேற ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு அவங்க போக முடியல என்று சொன்னா, ஏதோ உடல் நடக்கும் வேறு ஏதாவது காரணங்களால போக முடியல அப்படின்னு சொன்னா, மியாஜி மூசா ரஹ்மத்துல்லாஹி அனுப்பி வைப்பாங்க. மக்கள் எல்லாம் மியாஜி மூசா ரஹ்மத்துல்லாஹிய பார்த்துட்டா சொல்லுவாங்கன்னா, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வந்துட்டாருன்னு சொன்னாங்க. இவங்க வந்து இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வந்தவங்க. அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய, அவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு மர்கஸ்ல கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுங்களா? இஸ்திஞ்சாவுல தேலா பிடிக்கக்கூடிய மண்கட்டியை எடுத்து வைக்கிறது அவருடைய வேலை. மர்கஸ்ல வரக்கூடிய மெஹமான் இஸ்திஞ்சாவுக்கு போவாங்க. இன்னைக்கு அந்த அன்னைக்கு அந்த சுண்ணத்தை இன்னைக்கு இல்லாம போயிருச்சு. இஸ்திஞ்சாவுடைய சுண்ணத்தை இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு. அதோட இடத்துல என்னங்க இன்னைக்கு பேப்பர் எல்லாம் வந்துருச்சு. சுண்ணத்துக்கு முத்தமாக தஸ்பி மணிகளை வச்சு தஸ்பி செய்யறதா சுண்ணத். நீங்க பட்டன்களை வச்சு செய்யறது சுண்ணத் இல்ல. பட்டன்களை வச்சு செய்யறது சுண்ணத் இல்ல. கண்ணியமானவர்களே, பத்ருடைய யுத்த களத்துல மலக்குமார்கள் தலப்பா கட்டிட்டு வந்தாங்க. வந்த மலக்குமார்கள் ஏன்? ஏன்னா சஹாபாக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியும் அஜய் அவங்க சொன்னாங்க, எப்ப வரைக்கும் நாம மாற்றார்களை போல நம்முடைய தோற்றங்கள்ல, நம்முடைய வடிவங்கள்ல, நம்முடைய செயல்பாடுகள்ல நாம மாற்றார்களை போல நடவடிக்கை எப்ப வரைக்கும் நாம எடுத்துக்கொண்டே இருக்கோமோ, जब तक हम बने रहेंगे उस वक्त तक कुफ्र का मुद्दत को बनाना है. அது குஃப்ருடைய காலத்தை நாம அவகாசப்படுத்தி வச்சிருக்கோம்னு அர்த்தம். எப்ப சுன்னத்துக்குள்ள வருவோமோ அப்பதான் வெற்றி. மியாஜி மூசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனக்கு தேலா கட்டி கொடுத்து, அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரிய பழையவர், அவ்வளவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? தேலா கட்டி பிடிச்சு வைக்கிறது. தேலா கட்டி பிடிச்சு வைக்கிறது. அந்த மர்கஸுடைய அந்த நாட்கள்ல ரொம்ப ஏழ்மை இருந்துச்சு, வறுமை இருந்துச்சு. இஸ்லாமத்துடைய காலத்துல என்னங்க இறைச்சிகள் எல்லாம் பல நாட்களுக்கு பிறகுதான் எப்பயாவது சமைக்கப்படும், அப்படிப்பட்ட நிலைமை. அந்த நேரத்துல அங்க டெல்லியில ஒரு குறைஷி சாப்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். டெல்லியில ஒரு குறைஷி சாப்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வாருன்னா, ஏதாவது ஒரு வாரம் ஒரு வாரம் என்னங்க அந்த ஜுமேராத் அன்னைக்கு சமுசாரணி அன்னைக்கு என்ன செய்வாரு, ஏதாவது சாப்பாடு பிரியாணி இந்த மாதிரி கொடுத்து விடுவார். மக்களுக்கு அது மேல ஒரு எதிர்பார்ப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு அது மேல எதிர்பார்ப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதை போய் எடுத்துட்டு வர்றது யாரு? மியாஜி மூசா ரஹ்மத்துல்லாஹி தான் போய் எடுத்துட்டு வருவான். தலையில தூக்கி வச்சு பழையவர், மிக ரொம்ப மர்கஸுடைய முக்கியமீன்கள்ல உள்ளவர், இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அடுத்த அந்தஸ்துல இருக்கக்கூடியவர். அவரு போய் தலையில சட்டியை தூக்கி வச்சு என்ன செய்வாரு, கொண்டு வருவார். இதான் அவருடைய வளமை. கனிமானவர்களே, ஒரு நாள் என்ன செஞ்சாரு, அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு சமுசாரணி அந்த நாள்ல இவங்க சட்டியை கொண்டு வர்றாங்க. ஆனா சட்டிக்குள்ள பிரியாணி இல்லை. அன்னைக்கு குறைசி சாமி எதுவும் கொடுத்து விடல. அந்த தேலா பிடிச்சி காய வச்சாங்களே அந்த கட்டி எல்லாம் சட்டிக்குள்ள போட்டு என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க.
உடனே மக்கள் எல்லாம் சொன்னாங்களா, மாஷா மாஷா பிரியாணி வந்துருச்சு, ரொம்ப பசியா இருக்கு, வாங்க வாங்க சீக்கிரம் கொண்டு வாங்க, வயிறு நல்லா சாப்பிடலாம், ரொம்ப நாளாச்சு கறி சாப்பிட்டு அப்படிங்கிறான். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு எத்தனை கடைகள் அந்த மர்கஸை சுத்தி ஆபாதா இருக்குதோ அதுக்கு யாரு காரணம்? இந்த 2 நாள் 3 நாளைக்காக மெஹமான்கள் நாம போற மாதிரி நாம தான் காரணம். அந்த கடைகளுக்கு போய் சுன்னத்துக்கு மாற்றமான முறையில கடைகளை உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஒரு 2 நாள் 3 நாள் கூட நம்ம எனக்கு சுன்னத்தான முறையில அங்க கிடைக்கக்கூடிய அந்த சிரமங்களோட அந்த உணவை சாப்பிடுறதுக்கு நாம தயாராக மக்கள் எல்லாம் சொன்னாங்களா, மாஷா அல்லாஹ் பிரியாணி வந்துருச்சு. அவங்க டேலா கட்டி வச்சிருக்காங்க, நேரா பைத்துல் கலாக்குள்ள போனாங்க. நேரா என்ன செய்ய, பைத்துல் கலாக்குள்ள போய் கொண்டு போய் வச்சுட்டாங்க. எனக்கு எதிர்பார்ப்பு, உணவுடைய எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னா எனக்கு டேலா கட்டி கூட பிரியாணி மாதிரி இருக்குது, டேலா கட்டி கூட பிரியாணி செட்டி மாதிரி இருக்குது. செல்வத்துடைய எதிர்பார்ப்பு இல்ல. இந்த செல்வம் இருக்க மிகப்பெரிய சோதனை, ஒவ்வொரு நிலையிலும் சோதனை. அதனால சொன்னாங்க, யாரு இந்த செல்வத்துடைய சோதனையிலிருந்து தப்பிச்சிருவாங்களோ அவங்க எல்லா சோதனையும் ஜெயிச்சிருவாங்க. யார் இந்த செல்வத்துடைய சோதனை மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க எல்லா சோதனையும் சிக்கிடுவாங்க. அதனாலதான் எனக்கு ஒருத்தர் மேவாத்தி ஜமாத்துல வந்திருந்தார், புதுசா வந்திருக்கிறார். அவருக்கு பைத்துல் மால்னா என்னன்னு தெரியாது, பைத்துல் கலானா என்னன்னு தெரியாது. அங்க போன உடனே பாத்ரூம் போனுட்டாரு, பைத்துல் கலாவா அங்க இருக்குன்னு சொல்லி காட்டிட்டாங்க. சரி, அவர் பைத்துல் கலா போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்தோடனே அமிர்சார் சொன்னாங்க, ஜமாத் ஆரம்பிக்குது, எல்லாம் பைத்துல் மால் ஒண்ணு சேர்த்துங்கப்பா, பைத்துல் மால் ஒண்ணு சேர்த்துங்க அப்படின்றார். எல்லா சாத்திகிட்டையும் அமிர்சார் சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் தான் இருந்தாரு. இவர் எல்லா சாத்திகிட்டையும் என்னங்க பைத்துல் மால் ஒண்ணு சேர்த்துங்கன்னு சொல்லணும். ஆனா இவர் என்ன சொன்னாரு, பைத்துல் கலா ஒண்ணு சேர்த்துங்க. ஏன் செல்வத்துடைய நிலை இருக்குது, அந்த நிலைதான். எப்படி அந்த பாத்ரூம் ஒரு மனுஷனுக்கு தேவை, அது இல்லாம இருக்க முடியாது. ஆனா அதுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். இது மாதிரிதான் நாம நம்மளை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அதனாலதான் செல்வங்களை செலவழிக்கிறது, எவ்வளவு செல்வங்களை செலவழிச்சாலும் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு ஈடாகவே ஆகும். ஒரு காலம் ஈடாகும். அல்லாஹ்வுடைய பாதையில போறது அது ஒரு சில நாட்களாக, ஒரு சில நிமிடங்களாக இருந்தாலும் சரி, உலகத்துடைய அத்தனை செல்வங்களை செலவழிக்கப்பட்டாலும் கூட அதுக்கு ஈடா ஆகிடவே செய்யாது. அதாவது எல்லா சஹாபாக்களும் குரூஜ் என்பது இந்த அல்லாஹ்வுடைய பாதையுடைய திவாகம். இதுதான் எல்லாத்தையும் நிலைநாட்டக்கூடியது. குரூஜ் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்வது, இது தீன நிலைநாட்டுறதுக்காக வேண்டி. அதனாலதான் ஆமினா ஆஷிகா. நம்ம யாரு? ஆமில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஆஷிக் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஆமினா யாரு? அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளையும் பரிபூர்ணமா நிறைவேற்றக்கூடியவங்க. ஹானுடைய அமர் வந்துருச்சுன்னா நிலைமைகள் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சுன்னா விட்டுட்டு போயிடுவார். ஆனா ஆஷிக் யார் தெரியுங்களா? அல்லாஹ் மேல அன்பு வைக்கக்கூடியவர், பாசம் வைக்கக்கூடியவர். அந்த ஆஷிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டும்தான் பார்ப்பாரு. இதனால என்ன ஆகும், ஏதாகும், எந்த நேரத்துல வந்திருக்குது, இது எதையுமே பார்க்க மாட்டாரு. அதான் சொல்லுவாங்க, ஆமில் இருக்காரு வலிக்கு விழுந்துருவாரு, ஆஷிக்கா இந்த பாதையில போவாங்க. ஏன் ஆஷிக்கு அறிவு அடிப்படையா வைத்திருக்க மாட்டாரு, ஆமில அறிவு அடிப்படையா வச்சிருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபன் அனுப்புனாங்களே, தந்தையுடைய தலையை தூக்கிட்டு வா. ஏன்னு காரணம் கேட்கல. ஏன் காரணம் கேட்டதுக்கு பின்னாடி கட்டுப்பட்டா அது கட்டுப்பட்டதே இல்லை. அவர் காரணம் விளங்கிருச்சு, அதனால கட்டுப்பட்டிருக்காரு. காரணம் விளங்குறதுனால கட்டுப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளையை தாமதப்படுத்துறதே நாபெருமானி, அதுவே பாவம். அல்லாஹ்வுடைய கட்டளையை தாமதப்படுத்துவதே பாவம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது ஒரு காலம் வீணாகாது. எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, யாரையும் சந்திச்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து நாம முத்தாத்தீன் ஆகிறது இல்ல, நாம முஅத்தீரா இருக்கணும். ஒரு தாய் இருக்கிறாரு, அவர் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறவர். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமான உதவிகள், மூன்றாவது நாள் பயான், மறைமுகமான உதவி. யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன அந்த மல்பூசாத் ஹஜ்ஜை அப்படியே சொல்லுவான். உங்களுடைய இபாதத்துகள்,
உங்களுடைய தொழுகைகள், உங்களுடைய அதுக்கார்கள், திக்ர்கள், உங்களுடைய குர்ஆனிய திலாவத்து, உங்களுடைய நோன்பு வைப்பது, உங்களுடைய ஹஜ், உங்களுடைய சதகாக்கள், உங்களுடைய கைரான காரியங்களை செலவழிக்கிறது, இது எல்லாம் கபூல் ஆயிருச்சு. எவ்வளவு அல்லாஹ்விடத்துல கபூல் ஆயிருச்சு, அரிசியே போய் அடைஞ்சிருச்சு, அரிசியே போய் அடைஞ்சிருச்சு. ஆனா இவ்வளவு மக்பூலாக இருக்கக்கூடிய உங்களுடைய இன்கிராதான இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருமா என்று சொன்னா அது ஒரு காலம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வராது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எதுல வரும்? அல்லாஹ்வுடைய உதவி இஜ்திமாஇயத்துல வரும். ஒற்றுமையில அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. யதுல்லாஹி அலா ஜமாஅ, அல்லாஹ்வுடைய உதவி ஜமாஅத்துல இருக்கு. இஜ்திமாஇய ஒற்றுமையா இருக்கு. இன்னைக்கு ஏன் பிரிஞ்சிருக்கிறாங்க? அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு பிரிஞ்சிருக்கக்கூடிய கூட்டமும் குர்ஆன் ஹதீஸை காட்டுறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த உம்மத்துல மிகப்பெரிய ஆலிம். அவங்க எழுதியிருக்கிறாங்க अहले हक के दरमियान जितने भी फिरके हैं ये सब के सब तअस्सुब की वजह से पैदा ஹக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில எத்தனை ஃபிர்காக்கள் இருக்குதோ இது எல்லாம் உருவாகிறதுக்கான காரணம் குர்ஆன் ஹதீஸ் கிடையாது. இது எல்லாம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய உள்ளத்துல இருக்கக்கூடிய நெருக்கடி, உள்ளத்துல விசாலம் இல்ல, உள்ளத்துல பொறாமை வந்து. அதனால ஷைத்தான் கையில இருந்துச்சு ஹசத் இருந்துச்சு. ஒன்னு இருக்குது ஹசத், இன்னொன்னு இருக்குது ரிபா. ஹசத்னா என்ன அர்த்தம்? ஹசத்னா ஜவால நிஅமத், ரிபத்தான் சொன்னா தலப நிஅமத், சுவால நிஅமத். ரஷ்குல் ஊர்ல சொல்லுவான் பொறாமை எனக்கு கிடைக்குதோ இல்லையோ அவருக்கு கிடைச்சிடக்கூடாது, எனக்கு கிடைக்குதோ இல்லையோ அவருக்கு கிடைச்சிடக்கூடாது, இவர் மஹ்ரூம் ஆகிடுவார். அதே நேரத்துல ரஷ்கு ரிபத்தானா என்னது? ரிபத்தானா யாரா அவருக்கு என்ன நியமத்தை கொடுத்திருக்கிறியோ அதே மாதிரி நியமத்தை எனக்கு கொடு, அதே மாதிரி நியமத்தை எனக்கு கொடு என்பதை அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. இதுக்குதான் ஷரியத்துல அனுமதி இருக்குது. ஹசதுக்கு அனுமதியே இல்லை. ஹசத் இருக்கக்கூடியவங்க பெரும்பாவங்கள்ல பெரும் பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வாங்க. அப்ப பிரிவினைக்கு காரணம் என்ன? பிரிவினைக்கு காரணமே நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய, நமக்கு மத்தியில் அது தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு தனி அமைப்பாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் பிரிவினைக்கு காரணம் என்ன? பிரிவினைக்கு காரணம் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தஅஸ்ஸுப், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகை, ஒருத்தர் இவருக்கு தேவையில்லை நினைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையும் தேவையில்லை நினைச்சதே. யார் இன்னொருத்தர் தேவையில்லை நினைக்கிறாரோ அல்லாஹ் தஆலா இவர் பயப்படுறது, அல்லாஹ் இவர் வேலையை விட்டு தூக்கி கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காபிர கூட வேணாம்னு நினைக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல பைத்துல் மால ஒரு யஹூதி இருந்தார். எனக்கு ஒரு யஹூதி அவர்கிட்ட நல்ல கணக்கு போடக்கூடியவர், கரெக்டான உள்ள கணக்கு போடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டாங்களாம், நீங்க முஸ்லிமா இருந்தா இந்த பைத்துல் மாலுக்கு நான் உங்களுக்கு கணக்கெல்லாம் ஆக்கியிருப்பேனே, இது முஸ்லிமுடைய பைத்துல் மாலு, இதை முஸ்லிமை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது. மாற்றாளர்களிடத்துல கூட எனக்கு நல்ல தன்மையில ஆதரவு வைக்கிறார். நபி உங்களுடைய பழக்கம் இது. இன்னைக்கு பிரிவினை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அல்லாஹ்வுடைய உதவி இந்த உம்மத்திலிருந்து போறதுக்கான காரணமே பிரிவினை தான். பிரிவினை சாதாரணமானது அல்ல கண்ணியமானது. பிரிவினையுடைய பாதிப்பு விளைச்சல்கள்ல, விவசாயங்கள்ல இருந்து சந்ததிகள் வரைக்கும் இருக்கு. குர்ஆன்ல பிரிவினுடைய பாதிப்பு இருக்குது. என்னங்க லீஹுலிக்கல் ஹர்க வன்னஸ், அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். யார் ஃபசாத உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த ஃபசாதின் காரணமா என்ன பிரதிபலிப்பு உண்டாகும், என்ன பாதிப்பு உண்டாகும்? விவசாயங்கள்ல விளைச்சல்கள் குறைஞ்சு போயிடும். நாம தானே சண்டை போட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, சந்ததிகளுடைய பெருக்கம் இருக்கா? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் நிவா, முனாஃபிகீன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மஸ்ஜித் கட்டுறாங்க. அந்த மஸ்ஜிதுக்கு பேரு அல்லாஹ் வச்சா மஸ்ஜிதை கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். மஸ்ஜிதை கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். மஸ்ஜித் அவ்வளவு சிறந்த விஷயம். ஆனாலும் கூட நோக்கம் என்ன? பிரிவினை நோக்கம். முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரிவினை வைக்கணும். அல்லாஹ் பேரை வச்ச மஸ்ஜிதுல் நிவா, இது தொல்லை கொடுக்கக்கூடியது, தீங்கு விளைவிக்கக்கூடிய மஸ்ஜித். மஸ்ஜித் தீங்கு விளைவிக்கக்கூடியது அல்லாஹ் சொன்னான். மஸ்ஜிதை அல்லாஹ் தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஏன்? பிரிவினையுடைய பாதிப்புக்கு ரொம்ப மோசமா.
அல்லாஹ்வுல கட்டளையிட்டா, நபியவங்களுக்கு அல்லாஹ்வுல கட்டளையிட்டா நீங்க அந்த பள்ளியில போய் நீங்க அந்த பள்ளிக்கு போய் நீங்க நிற்காதீங்க. நபியவங்க நினைச்சாங்க சரி அதுவும் மஸ்ஜித் தானே, அங்க போய் நம்ம தொழுகலாமே. அல்லாஹ் தஆலா சொன்னா இல்ல, நீங்க அந்த மஸ்ஜிதுக்கு நீங்க போக கூடாது. ல மஸ்ஜிதுன் உஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின். ஆரம்பத்துல இருந்து எதுங்க இருக்குது? ஆரம்பத்துல இருந்து எது இருக்குது? ஆரம்பத்துல இருந்து எது இருக்குதோ அஹக்கு அன்தகும் ஃபீ, அதுதான் நீங்க தொழுகிறதுக்கு நீங்க போறதுக்கு தகுதியான இடம். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில, ஹக்குக்கும் மற்ற விஷயங்களுக்கும் மத்தியில நமக்கு சந்தேகமே தேவையில்லை. எது ஆரம்பத்துல இருந்து இருக்கு? இந்த மர்க்கஸ் ஆரம்பத்துல இருந்து இருக்கு, இந்த உழைப்பு ஆரம்பங்கள்ல இருக்கு. இதைத்தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் கட்டளையிட்ட நபி அவங்களுக்கு நீங்க எங்க நிற்கணும்? எது ஆரம்பத்திலிருந்து தக்வாவை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுச்சோ அந்த மஸ்ஜித நீங்க இருக்க தகுதியானது. பிரிவினை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய மஸ்ஜித் அது நீங்க இருக்கிறதுக்கு தகுதியானதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மஸ்ஜிதுடைய இடத்தை நபி அவங்க கட்டுப்பாட்டுல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிக்கு சொல்றாங்க, நீங்க வேணா அந்த மஸ்ஜித் இடத்தை நீங்க வேணா எடுத்துக்கோங்க. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வே உங்களை நிக்க கூட கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். அதை நான் போய் வாழ்நாள் முழுக்க இருப்பிடமா நான் எப்படி ஆகிக்கிறது? எனக்கு வேண்டாம். இன்னொருத்தர் ரொம்ப சிரமமான நபர், அவர் என்ன செஞ்சாலும் அதை எடுத்துக்கிட்டார், வேற வழி இல்லாம எடுத்துக்கிட்டார். அந்த வீட்டை தங்கி இருந்தார். விவாதங்கள் வருது, அவர் சொல்றாரு, பிரிவினை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட மஸ்ஜித், அங்கு நான் அந்த வீட்டுல நான் இருந்தேன். நான் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. இன்னும் எந்த அளவுக்கு தெரியுங்களா? அங்க புறா கூடு கூட கட்டல. அதிகமா புறாக்கள் சாதாரண கூடுகள் கட்டும், குஞ்சுகள் பொறிக்கும். ஆனா புறாக்கள் வருது போகுது, ஆனா எந்த குஞ்சு பொறிக்கல, எந்த முட்டையும் விடல. பிரிவினை என்பது சாதாரணமானது. பிரிவினையுடைய பாதிப்பு இருக்கு, எங்க வரைக்கும் உண்டாகும்? அதனாலதான் எனக்கு அல்லாஹ்வுடைய முழு வெற்றி இஜ்திமா ஆகியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு தபக்கா மாரியா இந்த உம்மத்தை பிரிய விடவே இல்லை. அதாவது தபக்கா மெஹனத் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல காஃபிர்கள் எல்லாம் வந்தாங்க. அபூஜஹலுக்கு கூட என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? நுபுவத் ஏன் எங்க குடும்பத்துல வராது? அதான் பிரச்சனை. நுபுவத் ஏன் எங்க குடும்பத்துல வரல? எதையெல்லாம் கொடுக்க தயார்? ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகழ்ச்சிங்களா, ஹாஷிம் நீங்க எடுத்துக்கோங்க, அமைச்சர்கள் கொடுத்துட்டான். எனக்கு காபத்துல்லாஹ்வுடைய மராமத்து பணியா நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனா எதை கொடுக்க தயார் இல்லை? நுபுவத் எப்படி உங்ககிட்ட வரலாம்? நுபுவத் எப்படி? நாங்க தான் தகுதியானது. தகுதி என்பது நாம நினைப்பது இல்லை, அல்லாஹ்வுக்கு தெரியாத தகுதியானது. அல்லாஹ் சொல்ற, யார் நன்றி உள்ளவங்க அறிவதற்காக வேண்டித்தான் இந்த சோதனை என்ன. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஜ்திமாஇய்யத்துல ஒற்றுமையில எல்லா வெற்றியும் அல்லாஹ் செய்தார். சஹாபா பெருமக்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க, எல்லா வெற்றியும் அடைஞ்சு கொண்டாங்க. ஒற்றுமையாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒற்றுமையா இருக்கணும்னா बेवसूली करने वालों को माफ करो. बेवसूल செய்யக்கூடியவங்களை மன்னிக்கணும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? யாராவது வசூலுக்கு மாற்றமா நடந்துட்டா, அஜய் அவங்க சொன்னாங்க, ஹிக்மத்னா என்ன? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு ஹிக்மத், இன்னொரு முதானத். ஹிக்மத் நம்ம நிறைய ஹிக்மத்தா செய்யறீங்க. ஹிக்மத்னா என்ன? யாராவது பேவசூலி செஞ்சா அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு இவ்வளவு இக்ராம் செய்யணும். எவ்வளவு இக்ராம் செய்யணும்னா அவர் பேவசூலி செய்யறதையும் மறந்து போயிடும். அவ்வளவு அவங்க வெளியே கொடுப்பார். நாம என்ன நினைக்கிறோம்? யாராவது வசூலுக்கு மாற்றம் நடந்துட்டா அவர் ஒதுக்கும். நம்முடைய வேலையில பேவசூலிப்பர் முதாக்கராக நம்முடைய வேலையில யாராவது பேவசூலி செஞ்சுட்டாரா அவரை பிடிக்கிறது இல்லை. சஹாபா பெருமக்கள் ஒற்றுமையாக இருக்கிறத பழகலாம். நபி அவங்க ஒற்றுமையின் மீது அமைச்சு வச்சாங்க. தபக்காவை பிரியவே இல்லை. காஃபிர்கள் கேட்டாங்க, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஏழைகள் எல்லாம் இருக்கிறாங்க, அம்மாரு, யாசிரு, பிலாலு, சுஹைபு,
இதனால சல்மான் இவங்க எல்லாம் அனுபவம் இவங்க எல்லாம் உங்க மஜ்லிஸ்ல வந்து உட்கார்றாங்க. அவங்களோட வந்து இதெல்லாம் உட்கார முடியாது. அவங்களோட வந்து இதெல்லாம் உட்கார முடியாது. இருக்கிறதுக்கு தனி ஒரு மஜ்லிஸ் ஆனாங்க. நபி அவங்க சரி இவங்களும் ஹிதாயத்துல வந்துட்டா பரவாயில்லைன்னு ஆசைப்பட்டு நபி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, எழுதி வாங்கினாங்க. எழுதி கொடுத்தது எழுதி வாங்கினாங்க. யாருக்கு எழுதி வாங்கப்படும்? யார் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு தான் எழுதி வாங்கப்படும். யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு தான் எழுதி வாங்கப்படும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. மஜ்லிஸ் ஆரம்பமாக ஆகுது. அல்லாஹ் நபிக்கு தர்பியத் செய்கிறார். அல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் தெரியாத சஹாபி அனுப்பி வைக்கிறார். அவர் வந்து சொன்னார், அல்லியா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தா எனக்கு கற்றுக் கொடுங்க. கண் தெரியாதவங்க யார் இருக்காங்க என்ன இருக்காங்க சத்தமா வேற பேசுறார். சத்தமா வேற பேசுறார். நபி அவங்க முகம் அப்படியே லேசா சொல்லுச்சு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினா, அபஸவத்தவல்லா அஜ்ஜா அஹுல் அஹமா, ஒரு கண்ணு தெரியாதவர் இருக்காரு, தேட்டம் உள்ளவர் வந்திருக்கிறார், அவரை நீங்க புறக்கணிக்கிறீங்க. இவங்க எல்லாம் ஈமானை ஏற்றுக்கொள்வாங்கன்னு என்ன உங்களுக்கு உத்தரவாதம்? என்ன உங்க உத்தரவாதம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை தபக்காவ பிரியவே இல்லை. என்ன வேணா பிரிவினைக்கு காரணமாக இருக்குமோ நிறங்கள் என்னங்க எல்லா வித மொழிகள் எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாம ஒற்றுமையா உருவாக்கணும். ஒற்றுமையா இருக்கணுமா, முதல்ல செய்ய வேண்டியது மன்னிக்கணும். அதனால ஹிக்மத்னா என்ன? ஹிக்மத்னா என்ன? கண்ணியமானவர்களை வேறு சொல்லி செஞ்சவங்க இவ்வளவு இக்ராம் செய்யணும். அவரால மறந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமா வர்றார். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹலுடைய மகன். நபி அவங்க மக்காவுக்குள்ள நுழைஞ்ச உடனே மக்கா விட்டு வெளியில ஓடிட்டார். ஏன் அவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சிருக்கிறார்? எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில பேர்களுக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி இருந்தார். அவருடைய மனைவி போய் நபி அவங்களுக்கு நான் உங்களுக்கு அமான் வாங்கிட்டேன், பாதுகாப்பு வாங்கிட்டேன், நீங்க வாங்க என்பதாக சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி கூட இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இக்ரிமா வர்றாரு, அவருடைய தந்தையை பத்தி நீங்க பேசாதீங்க, அவருடைய தந்தையை பத்தி நீங்க பேசாதீங்க. ஏன்னா தந்தை இறந்து போயிட்டாரு. நீங்க இறந்தவங்களை பத்தி நீங்க குறை சொன்னீங்கன்னா அது இறந்தவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்காது, உயிருள்ளவங்களுக்கு தான் பாதிப்பு உண்டாகும். எவ்வளவு பெரிய எதிரியுடைய மகன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிச்சு போய் வரவச்சாங்க. அவங்க மேல போட்டிருந்த ஆடை கீழே விழுந்துச்சு. அவர் எதிரி என்பதையே அவர் மறக்கிறார். இஸ்லாத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் அர்ப்பணிக்க தயாராகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிச்சாங்க. சஹாபா பெருமக்களை மன்னிச்சாங்க. அதனாலதான் யாராவது பேவுசூலி செஞ்சுட்டா அவங்ககிட்ட வஜம் ஆளும் கண்ணாங்க. ஏங்க என்ன காரணம் முதல்ல கேட்க. எவ்வளவு பெரிய ராணுவ ரகசியத்தை வெளியிட்டுட்டார் ஒரு சஹாபி, பதில் சஹாபி ராணுவ ரகசியத்தை வெளியிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபமா இருக்கிறாங்க. இல்ல அவங்க விடவே கூடாதுங்கிறாங்க. நபி அவங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த செய்தி போய் சேர்றதுக்கு முன்னாடி இடையிலேயே வழிமறிச்சு அந்த பெண்ணிடத்திலிருந்து செய்தியை வாங்கிடுறாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலை விடக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டார். நபி அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஏன்னு கேட்டாங்க. என்ன பார்க்கறாங்க? காரணம் கேட்டுட்டு மன்னிக்கணும். யாரு காரணத்தை கேட்டுட்டு மன்னிக்கலையோ அல்லாஹ் அவங்க நாளைக்கு மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அவங்க நாளைக்கு மன்னிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கத்துல முனாஃபிகீன்கள் வருவாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் பொய்ன்னு தெளிவா தெரியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சரி இல்ல நீ பொய் சொல்ற, நபி அவங்க சொல்லவே மாட்டாங்க. இல்லங்க நீ இதெல்லாம் இருக்குது, நபி அவங்க குறுக்கு கேள்வியே இல்ல. சரியா என்ன காரணம் சொன்னாலும் சரி சொல்லிடுவாங்க. என்ன காரணம் சொன்னாலும் சரி சொல்லிடுவாங்க. வந்தாரு. என்னங்க கேட்டாங்க, என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி உங்ககிட்ட இருக்குது. அல்லாஹ் எப்படினாலும் உங்களுக்கு உதவி செஞ்சிருவான், உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். ஆனா அந்த மக்காவுல என்னுடைய குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு நான் ஏதாவது மாதிரி செய்த காரணங்களுக்கு சொல்லி அனுப்புனா அந்த உபகாரத்தினால என்னுடைய குடும்பத்தை அவங்க பாதுகாப்பாங்க. என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை, என்னுடைய குழந்தைகளை, அவங்க மனைவி மக்களை அவங்க பாதுகாப்பாங்க. அதனால சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சரி மன்னிக்கிறார். ராணுவ ரகசியத்தை வெளியிட்டவரே நபி அவங்க மன்னிக்கிறார். நாம என்ன செய்வோம்? வேவு சொல்லி செஞ்சுட்டாலும் உடனே பிடிக்கணும். இல்ல அவர் விடக்கூடாதுங்க,
அவருக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க, இந்த பொறுப்பு கொடுக்கக்கூடாது, அப்படியே விலக்கி வைக்கணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மன்னிக்கிறான், மன்னிச்சு இந்த உம்மத்தை பழக்கிறான். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது இஸ்திக்ஃபார் செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்யணும். அதற்கு அவங்க சொன்னாங்க, யார் மேலேயாவது நமக்கு பொறாமை வந்துருச்சு, யார் மேலேயாவது ஹஸத் அல்லது தஅஸ்ஸுப், பொறாமை பகமை உள்ளத்துல வந்துருச்சுன்னா இதை எப்படி உள்ளத்துல இருந்து எடுக்கிறது? இதுக்கு 2 சிகிச்சை செய்யணும். உள்ளது 2 சிகிச்சை செய்யணும். ஒன்னாவது இடதுல சிகிச்சை செய்யணும். இந்த யாரை பத்தி நம்ம பொறாமைப்பட்டிருக்கிறோமோ அவரை பத்தி பொதுவான சபைகளை புகழ்ந்து பேசணும். அவர் மாஷால்லா நல்லவருங்க, அவர் நிறைய தியாகம் செய்யறவங்க, அவருக்கு என்னவெல்லாம் நன்மை இருக்குதோ அதை பத்தி அவர் புகழ்ந்து பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைகள்ல गैरों का तारीफ हुआ करता था, दुश्मनों का तारीफ हुआ करता था. அதை சொல்வாங்க, நபி அவங்களுடைய சபையில எதிரிய பத்தி புகழ்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கும், ஆனா இன்னைக்கு அப்போக்கு தாரிஃப் नहीं कर रहे. நாம இன்னைக்கு நம்ம சாத்திகளை பத்தி நம்ம புகழ்ந்து பேச தயாரா இல்லை. நம்ம சாத்திகளை பத்தி நல்லதா பேச தயாரா. காபிரை பத்தி காலித் ரலியல்லாஹு சகோதரர் வலிபின் வலித பத்தி நபி அவங்க புகழ்ந்து பேசுறாங்க. காலித் ரலியல்லாஹு பேசுறாங்க, நபி அவங்க இன்னைக்கு உன்னை பத்தி என்ன செஞ்சாங்க, எவ்வளவு சொன்னாங்க தெரியுங்களா, எவ்வளவு புகழ்ந்து சொன்னாங்க தெரியுங்களா, என்ன பத்தி சொன்னாங்களா, எத்தனை பேர் அவரு முஸ்லிம்களை கொலை செஞ்சிருக்கிறாரு, எதிரி கொலையில வந்திருக்கிறாரு. நபி அவங்க என்ன பத்தி சொன்னாங்களா, உன்னை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க, நீ பெரிய வீரர்னு சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றிருந்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்க நபி அவங்க எதிரிகளுடைய புகழ பேசிக் கொண்டிருந்தார். நம்முடைய உள்ளத்துல ஒருத்தரை பத்தி பொறாமை நீங்கணுமா, பகமை நீங்கணுமா, அவரை பத்தி பொதுமக்களுடைய மஜ்லிஸ்ல என்ன பேசணும், புகழ்ந்து பேசணும். ரெண்டாவது சிகிச்சை என்ன தெரியுங்களா, நம்ம பாவத்துக்காக வேண்டி நம்ம மன்னிப்பு கேட்கிற மாதிரி அவருடைய பாவத்தையும் மன்னிச்சுன்னு கேட்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்களுக்காக வேண்டி, அவங்க செஞ்ச பாவத்துக்காக வேண்டி நீங்க மன்னிப்பு கேளுங்க. எனக்கு ஒரு சஹாபி நேற்று கூட சொன்னாங்க, ஒரு சஹாபி இருந்தார், எனக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, 1 வருஷம் ஆயிடுச்சு. வந்தாரு, பிறகு ஏற்றுக்கொண்டாரு. அவரை உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு படைக்கு அமீரா ஆக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாரு, படைக்கு அமீரா இருந்து நீக்கிட்டாங்க. அமீரா இருந்து உடனே நீக்கிட்டாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு நீ பொறுப்பு கொடுத்ததுனால எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, பொறுப்பை எடுத்ததுனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவருடைய பேத்தி சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நீக்கினது, பொறுப்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. ஆனா இவரே இப்படி வர்றாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நல்லவர், அவர் தன்னுடைய நஃப்ஸுக்காக வேண்டி எதையுமே செய்ய மாட்டாரு, தீனுடைய கைதுக்காக வேண்டிதான் செய்வாரு. அவங்களுடைய பேத்தி என்ன சொன்னாங்க, என்னுடைய அவங்க எப்பொழுதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாவத்தை மன்னிச்சுன்னு துஆ செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாவத்தை மன்னிச்சுன்னு துஆ செய்வாங்க. அதனாலதான் ஹதீஸ்ல எப்படி வருது, நாம நமக்காக வேண்டி ஏதாவது தேவை அல்லாஹ்ட்ட வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா வேணுமா, அதே தேவையை நம்ம சகோதரருக்காக வேண்டி கேட்டா மலக்க வச்சு அல்லாஹ் துஆ செய்ய வைக்கிறான், இவருக்கு கொடுத்துட்டு அல்லாஹ் துஆ செய்யணும். கண்ணியமானவர்களே, அவங்கள மன்னிக்கணும், அவங்களுடைய மன்னிக்கணும், அவங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி, அவங்களுடைய பாவங்களுக்காக நாம் இஸ்திக்ஃபார் செய்யணும். அடுத்து என்ன செய்யணும், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அடுத்து மஷூரா செய்யணும். ஒற்றுமை என்பது மஷூராவுல தான் அல்லாஹ் வச்சிருக்கான். மஷூரா இல்லாம ஒற்றுமை இல்லை. மஷூரா எப்படி செய்யணும், அல்லாஹ் தஆலா மஷூராவை தொழுகையோடு மட்டும்தான் சேர்த்து சொன்னான், நோன்போடு, ஜகாத்தோடு, ஹஜ்ஜோடு அதுல எல்லாம் அல்லாஹ் சேர்த்து செய்யல. ஏன் தெரியுங்களா, அது எல்லாம் இன்ஃபிராதியான அமல். ஆனா இந்த அமல் இருக்குது, இது எல்லாம் ஒண்ணுல சேர்ந்துதான் செய்ய முடியும். தொழுகை எல்லாம் ஒன்னா சேர்ந்தா, முஸ்லிம்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஒரு அமீர் நியமிக்கப்படுவாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இப்ப என்ன செய்யணும், அங்க ஒரு அமீர் நியமிக்கப்படணும். ஒரு இமாம் இல்லாம தொழுகை நடத்த முடியுமா? அதனாலதான் எனக்கு மாறி மாறி அபிப்பிராயம், 4 வாரத்துக்கு 4 பேர் பைசல், இது சுன்னத்தே இல்லை. ஏன் உலகத்துடைய அமைப்புல கூட யாரும் ஏத்துக்க மாட்டாங்களே? உலகத்துல ஏதாவது ஒரு ஹெட் மாஸ்டர் மாறி மாறி இருக்க முடியுங்களா? ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய யாராவது மாறி மாறி 4 பேர் சேர்ந்து இருப்பாங்க, இருக்க முடியுங்களா? நீங்க 4 இமாம் தொழுகையில, எனக்கு 4 இமாம் ஒவ்வொரு ரக்காத்தும் ஒவ்வொரு இமாம் தொழுகை வைக்கணும். எல்லாரும் மனசு கிடைச்சிருந்தீங்க, எல்லாரும் மனசையும் ஒண்ணு சேர்க்கிறதுக்காக இல்லை. எனக்கு தாவத்துடைய உழைப்பு எப்படிப்பட்டது,
எங்க யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு சொன்னாங்களா, அவருக்கு பொறுப்பு கொடுங்க, அவருக்கு பொறுப்பு கொடுங்க. இது என்ன தஸ்தர்கானா? இது குருசி வந்து தஸ்தர் இக்ராம் தஸ்தர்கான தான் நடக்கும், குருசில இக்ராம் இல்லை. ஏன் இது அமானத்தை நிறைவேற்றக்கூடிய இடம். இந்த அமானத்தை யாரு நிறைவேற்றுவாங்களோ அவங்ககிட்ட தான் ஒப்படைக்கப்படணும். தகுதியான மக்களுக்கு தான் அவங்க கொடுக்கப்படணும். அமானிதங்கள் வீணாக்கப்பட்டுச்சு என்று சொன்னா கியாமத்தை எதிர்பார்ப்புகள் வந்திருக்குது. கியாமத்தை எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். ஒரு அமீர் என்பதுதான் சுன்னத். அந்த அதுதான் சுன்னத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அஜி அவங்க சொல்லி காட்டுறாங்க, நீங்க சைஃபானி ஃபி ஜிந்தின் வாஹிதின் லா யஸ்தலிஹான். எனக்கு ஒரே முறையில ரெண்டு கத்தி வச்சா அவங்க என்ன சொன்னாங்க? லா யஸ்தலிஹான், இஸ்லாமே நடக்காதுங்க. எவ்வளவு பெரிய நல்ல அபிப்பிராயம், நல்ல மசூரா. எல்லாம் இருந்தாலும் என்னவே நடக்காது உம்மத்துல, இஸ்லாமே உருவாகும். லா யஸ்தலிஹான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு எனக்கு குறைஷில இருந்து அன்சாரிகள் இருந்து ஒரு அமீர், முஹாஜிர்கள் இருந்து ஒரு அமீர் சொல்லப்பட்ட சமயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, ரெண்டுக்கு ஒரே முறையில ரெண்டு வாரு, அதனால இஸ்லாமே உண்டாகும், பிரச்சனை தான் உண்டாகும். இவரோட முடிவு செய்வாரு, அடுத்து வந்து அவர் என்ன செய்வார்? மன்சூக் ஆக்கிறார், சட்டத்தை ரத்து செஞ்சிருவார். இவரோட முடிவு செய்வார். இங்க பெரிய சண்டைகள் தான் உண்டாகும், பிரச்சனைகள் தான் உண்டாகும், வேற மசூராவும் எனக்கு தொழுகைக்கு எப்படி தன்னுடைய எல்லா